கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பை அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் அதிகமாக பெருக கடவது என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு இன்றைய நாளிலும் கூட தேவன் அவருடைய மகப்பெரிதான கிருபையினாலே ஒரு நேரத்தையும் கொடுத்து அவருடைய வேதத்தின் மகத்துவமான காரியங்களை தியானிக்கத்தக்கதான ஒரு கிருபையை செய்திருக்கிறார். மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு இன்றைய இந்த ஒரு பாடத்திற்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். ஸோ இது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி எடுத்தது தான், பட் நம்ம லாக்டவுன் டைம் பீரியடில் எடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் ஆன்லைனில். ஸோ நிறைய சகோதர சகோதரிகள் கேட்க முடியாத பட்சத்தினால இப்போ மறுபடியுமாக இங்கே வந்து ஒரு பாடம் எடுக்கப்படுகிறது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு தேவதூதர்கள், ஏஞ்சல்ஸ். ஸோ இப்போ இவங்களை பற்றின ஒரு காரியங்களை தான் நம்ம வேதத்தில் தியானிக்க போகிறோம். ஸோ இது ரொம்ப பார்த்தோம்னா ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தேவதூதர்கள் பற்றி, பட் அதிகமாக தியானிக்காத விஷயமும் கூட இது. நம்ம அவ்வளோவா ஏன்னா நல்லா தெரிஞ்சதுனால தானே அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிடுவோம்னா நிறைய டைமில் கடந்து போயிருந்திருப்போம். ஸோ அப்படி கடந்து போகாமல் அவர்களை பற்றின ஒரு சில விஷயங்களை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு சப்ஜெக்ட், அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிற போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த ஒரு காரியம். இப்போ இந்த தேவதூதர்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு பெயர்லேயும் அவர்கள் யார், அவங்களுடைய வேலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் அதிலே டைட்டில்லையே வந்துடும். ஸோ தேவதூதர்கள் அப்படின்னா தேவனுடைய தூதை யார் சொல்கிறாங்களோ அவர்களுக்கு பெயர் தேவதூதர். தேவன் தன்னுடைய தூதை யார் மூலமாகவோ அல்லது எதன் மூலமாகவோ சொல்கிறாரோ அந்த ஒரு பர்டிகுலர் மீடியமுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவதூதர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த தேவதூதர்களை பிதாவாகிய தேவன் படைத்ததற்கான ஒரு நோக்கம் இருக்கணும். இப்போ மனிதனை படைத்ததற்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளிடத்தில் கேட்கும் பொழுது நம்ம ஒரு வசனம் கோட் பண்ணி காமிப்போம். நம்மளை எதுக்காக தேவன் படைத்தார்? மல்கியால கூட அந்த வசனம் இருக்கு இல்லையா, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. அவருடைய அந்த அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததி கிடைக்கணும். இன்னும் குறிப்பாக பார்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மணவாட்டியாகிய திருச்சபை மனுக்குலத்திலிருந்து தான் வரணும். அவர்கள் தன்னுடைய குணலட்சணங்களை அவர்கள் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான நோக்கங்கள்ங்கிறது நமக்கு நிறைய இருக்கிற மாதிரியாக நம்ம வேதத்தில் வாசிச்சிருக்கிறோம். ஆனால் இதே தேவதூதர்கள் குறித்து நம்ம தியானிக்கும் போது அவர்கள் படைக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன? அப்போ சிம்பிள் என்ன சொல்லிடுவோம்னா, தேவனை யாராலையும் பார்க்க முடியாது, அவர்கிட்ட யாரும் பேச முடியாது. அப்போ நம்மள்கிட்ட பேசுகிறதுக்கு இப்போ யார் தேவைப்படுறாங்க? தேவதூதர்கள்ங்கிறது ஒரு மீடியம் அந்த இடத்துல தேவைப்பட்டுச்சு. சரி, இப்போது பழைய ஏற்பாட்டில் ஃபுல்லாக தேவதூதர்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தார். இப்போ தேவன் நம்மள்கிட்ட பேசுகிறதுக்கு தேவதூதர்கள் யூஸ் பண்ணுறாரா? இப்போ நம்மக்கிட்ட ஏதாச்சும் ஒரு நியூஸ் சொல்லணுன்னா தேவதூதர்கள் மூலமாக தான் சொல்லி அனுப்புகிறாரா? இல்லை. அப்போது தேவதூதர்களில் வெறும் நியூஸ், அதாவது ஒரு மெசஞ்சர்ஸாக தான் மட்டும் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போலாம் அந்த மாதிரி இல்லாமே நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கிடைக்கப்படுறதில்ல. இந்த மாதிரியான காரியத்தை என்ன பண்ணியிருக்கலாம், பழைய ஏற்பாட்டிலே தேவன் வச்சுருக்கலாம் இல்லையா? அப்போ அவர்களுடைய ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி இல்லாத மாதிரியான ஒரு விஷயம் மாதிரி இருக்குதே. அப்புறம் இன்னொரு ஆங்கிளில் யோசிச்சு பார்த்தோம்னா, பழைய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேவதூதர்களுடைய ஒரு ப்ரெசன்ஸ் இருந்திருக்கு. அதாவது கண்ணுக்கு தெரிகிற மாதிரியான பிரத்யட்சமான ஒரு விஷுவல் அந்த இடத்துல இருந்திருக்குது. இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதியாகமத்திலிருந்து கோத்ரூ பண்ண போகிறோம். எப்படின்னா, எந்தெந்த இடத்துல எல்லாம் தேவதூதர்கள் மனிதர்களுடைய கண்களுக்கு தெரிகிற மாதிரி அப்பியர் ஆகிருக்காங்க, வெளிப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்புறம் முக்கியமான ஒரு காரியம், தேவதூதர்களை தேவன் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு சங்கீதத்தில் ஒரு வசனம் வாசிச்சிட்டாரு. அப்புறம் உள்ள போலாம். 34ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். 34ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு வசனம் இருக்குது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அதாவது தேவனுக்கு யாரெல்லாம் பயப்படுறாங்களோ,
அது அங்கே இருக்கிறது. ஓகே. ஸோ அப்போ இந்த ஒரு வசனத்தில் வாசிக்கும்போது தேவனுக்கு யாரெல்லாம் பயந்தவர்களாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து வரக்கூடிய தருணத்தில் தேவன் அவர்களை காப்பாற்றுறதுக்காக யார் அனுப்பிச்சிருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு வசனம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேவ தூதனை அனுப்பிச்சிருக்கிறார் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், இந்த ஒரு கிரியேஷன் இருக்குது இல்லையா, அதாவது இந்த ஒரு சிருஷ்டிப்பானது தேவனுடைய சிருஷ்டிப்பினுடைய இதில் தேவ தூதர்கள் அப்படிங்கிறவர்கள் எப்போ படைக்கப்பட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துலேருந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் அதனுடைய முக்கியத்துவம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விகளுக்கு எபிரேயரில் ஒரு வசனம் வாசிக்க போகிறோம். அது ஏன் அந்த கேள்வி கேட்டோம் அப்படிங்கிறது அந்த இப்போ நம்ம வாசிக்கக்கூடிய ஒரு வசனத்துக்குள்ளே இருக்கும். எபிரேயர் 1:7 தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுக்களாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. தேவ தூதர்களை குறித்து சொல்லும்போது இது எபிரேயரில் நம்ம ஆல்ரெடி தியானித்த ஒரு காரியங்கள் தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்புறம் தேவனுடைய மற்ற சிருஷ்டிப்பிலும் இருக்க ஒரு வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது சொல்லும்போது தேவ தூதர்கள் அப்படின்னு வரும்போது அவர் சொல்கிறார், தேவ தூதரை குறித்து தம்முடைய தூதர்களை காற்றுக்களாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இதுலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது? இது கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி பார்த்தோம்னா வேற ஒரு விஷயம் கிடைக்கும். அதாவது காற்றுக்களையும் தேவன் என்ன பண்ண முடியும்னா தன்னுடைய தேவ தூதர்களாக யூஸ் பண்ண முடியும். அக்னி ஜுவாலைகளையும் என்ன பண்ண முடியும்னா தம்முடைய தூதர்களாக தேவன் யூஸ் பண்ண முடியும். அதாவது அவருடைய மெசேஜை எதன் மூலமாக வேணாலும் அவரால் என்ன பண்ண முடியும், நம்மக்கிட்ட கன்வே பண்ண முடியும். இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா அக்னி ஜுவாலை மூலமாக தேவன் தன்னுடைய பிரசன்ஸை வெளிப்படுத்தியிருப்பார். குறிப்பாக சொல்லணும்னா எலியாவோட டைம் பீரியடில் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு காரியங்களுக்குள்ளே பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா தேவன் அவருடைய பிரசன்ஸ் இல்லை, அவர் சொல்ல வரக்கூடிய ஒரு மெசேஜை எது வேணாலும் கூட என்ன பண்ண முடியும், அவரால் கன்வே பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த தேவதூதர்கள் தேவைப்படுறாங்க? இப்போ மெசஞ்சர்ஸுங்கிற ஒரு டேக் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் மெசேஜை மட்டும் தான் சொல்லிட்டு போகிறாங்கன்னா அதுக்கு அவங்க தேவையில்லை. அதுக்கு பதிலாக எதன் மூலமாக வேணாலும் தேவன் என்ன பண்ண முடியும், தன்னுடைய மெசேஜை சொல்ல முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கும்போது அப்போ இவர்களுடைய முக்கியத்துவம் என்ன இருக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். சரி, வெறும் மெசேஜ் மட்டும் தான் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தில் யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். இவர்கள் படைக்கப்படும் போது தேவன் என்ன மாதிரியான வல்லமையை கொடுத்தார் தேவ தூதர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 பேதுரு 2:11 வசிக்கலாம் பாருங்கள். 2 பேதுரு 2:11 அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவ தூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூசணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே. இந்த வசனத்தில் ரொம்ப கிளியராக இருக்குது. தேவ தூதர்களுக்கு என்னென்ன விஷயங்களை தேவன் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவதூதர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தேவதூதர்களுக்கு தேவன் என்ன மாதிரியான ஒரு பவர் கொடுத்துருக்காருன்னு பார்த்தோம்னா அதிகமான வல்லமை, அதிகமான பலன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இது எதுக்காக தேவன் இவ்வளோ ஒரு விஷயத்தை கொடுத்தாருன்னா நமக்கு முதலாம் உலகம் பற்றி நமக்கு நல்ல ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். தேவன் படைச்சிட்டார், ஆதாம் ஏவாள் ஒரு பாவத்துக்குள்ளே விழுந்துட்டாங்க. ஆனால் தேவன் அவர்களை வழி நடத்தணும், ஒரு நல்வழிப்படுத்தணும்னு சொல்லி முதலாம் உலகத்தை யாருக்கு கீழ்ப்படுத்தி இருந்தார்? தேவதூதர்களுக்கு கீழ்ப்படுத்தியிருந்தார். எபிரேயர் 2:5 வாசிக்கும்போது இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஆனால் முதலாம் உலகமானது யாருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருந்துச்சுங்க? தேவ தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருந்துச்சு. அப்போ எதற்காக தேவன் அதிக பலனையும் வல்லமையும் கொடுத்தார்? இப்போ ஒருத்தவங்களுக்கு அதிகமான பவர், அதிகமான வல்லமை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், கொடுத்து இன்னொருத்தவங்களை போய் வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லணும்னா அப்போ அந்த வழி நடத்தக்கூடிய நபர் எப்படி இருக்கணும்? யார் வழி நடத்தப்படுறாங்களோ அவங்கள விட இவங்க எப்படி இருக்கணும் பார்த்தோம்னா நல்ல பலனாக வல்லமையாக இருக்கணும். அதாவது மனுக்குலத்தை காட்டிலும் இந்த தேவ தூதர்களுடைய கேட்டகரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான பலன் வல்லமையுடைய கேட்டகரி தான். எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மனுக்குலத்தை வழி நடத்தணுங்கிறதுக்காக தான். அந்த பலனும் வல்லமையும் தேவதூதர்கள் ஒரு நல்ல ஒரு லக்ஸூரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கல. தேவன் எதுக்கு கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா பலவீனமான மனிதர்களை என்ன பண்ணணும், இவங்க வழி நடத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் குறிப்பாக சொல்லணும்னா பாதுகாக்கணும் அப்படிங்க கூட ஒரு காரியத்தை குறித்து சொல்லலாம். சரி, இது ஒரு பார்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த ஒரு விஷயம் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 16:9
2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதலாய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். அடுத்த வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலிருந்துமே நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. இப்போ ரெண்டு வசனமும் ஒரே கான்செப்ட் தான். கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. இதுக்கு முன்னாடி வாசித்த வசனத்தில் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணபடி, இது யாருக்கு? நமக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 2 வசனத்திலிருந்து ஒரு கேள்வி வரும். இப்போ கர்த்தருடைய கண்கள் எத்தனை இருக்கும்? ஏன் இப்படி கேட்கறதெல்லாம் யோசிக்க வேண்டாம், சொல்லுங்கள். எவ்வளோ இருக்கும் அது தெரியாது. இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ஒரு நம்மளை மாதிரி ஒரு உருவ அமைப்பு ஸ்ட்ரக்சர் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி எதுவும் இல்லை. ஆனால் இந்த வசனத்தில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். எதுக்கு? நல்லோரையும் தீயோரையும் என்ன பண்ணுறதா? நோக்கி பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம பண்ணுற நல்லது தப்பு எல்லாமே தெரியணும் இல்லையா தேவனுக்கு? அப்போ அவர் நம்மளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும்? 24/7 நம்மளை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அது பாசிபிள் இருக்கா? நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கிறோமா? இப்போ உலகத்துக்குள்ளே எத்தனை கோடி பேர் இருக்கிறோம்? எல்லாரும் பண்ணுற எல்லா விஷயங்களும் எப்படி தேவனுக்கு வந்து தெரியுது? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கண்ணு வச்சு பார்த்துட்டே இருப்பாரோ? இப்போ நான் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறேன், அதே நேரத்தில் அந்த பிரதர் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டையுமே தேவன் என்ன பண்ணணும்? கண்காணிக்கணும். அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இதே மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக யோசிச்சு பாருங்கள், எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேரையும் தேவன் எப்படி கண்காணிக்க முடிகிறது? இதுக்கு சிம்பிளாக ஒரு ஆன்சர் சொல்லிவிட்டு அதில் நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கே வசனத்தில் அப்படி இல்லை. ஒரு மாதிரி டிப்பிக்கலாக சொல்லியிருக்கிறாங்க, பூமி எங்கும் அது என்ன ஆகிட்டு இருக்குதுங்க, உலாவி கொண்டே இருக்குது, நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். இன்னொரு வசனத்துக்கு போகலாம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த தேவதூதர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரட்சிப்பை சுதந்தரிக்கப் போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? அது ஒரு மாதிரி நம்மளால் வரையறைக்குள்ளே கொண்டு வர முடியாத மாதிரி தான். திடீர்னு ரொம்ப பெரிய ஆட்கள்ங்கிற மாதிரி வசனம் இருக்கும். அடுத்து அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக. யார் இந்த ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள்? சபைதான். சரி, ரொம்ப வேண்டாம், நம்ம அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம இருக்கிறோன்னா, நமக்காக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளை, அதாவது நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, நமக்கு ஊழியம் செய்கிறதற்கு அந்த தேவதூதர்கள், அதாவது பலத்தோடும் வல்லமையோடும் படைக்கப்பட்ட அந்த தேவதூதர்கள் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? அவங்க நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக. இப்போது நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை விட பலம் உள்ளவர்களாக பெரியவர்களாக இருக்கணும். அவங்க தானே வந்து நம்மளை வந்து பாதுகாக்க முடியும். இப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணணும், நமக்கு ஊழியம் செய்யணும்னா அவங்க எப்படி இருக்கணும்? இன்னும் ரொம்ப சிம்பிளாக கேட்கணும்னா, நம்ம பாஸ் எப்படி இருக்கணும், நம்மளோட சர்வெண்ட் எப்படி இருக்கணும்? கேட்குற பாயிண்ட் புரிஞ்சிருச்சு இல்லையா? நமக்கு மேலான, நம்மளை கைட் பண்ணுறதுல இருக்கிறவங்க நம்மளை விட மேலான நிலைமையில் இருக்கணும், நம்மளை விட பலம் வாய்ந்தவர்களாக இருக்கணும், நம்மளை விட வல்லமை வாய்ந்தவர்களாக இருக்கணும். நமக்கு ஊழியம் செய்கிறவங்க எப்படி இருந்தால் போதும்? அவங்களுக்கு அவ்வளோ பலம் தேவையில்லை, நம்ம சொல்கிற வேலையை அவங்க செஞ்சால் போதும். ஆனால் இது ரெண்டுமே யார் தான் பார்த்தீங்கன்னா தேவதூதர்கள் தான். இப்போ இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? இப்போ புரிஞ்சில்ல ஏன் இவ்வளோ டைமென்ஷன்ஸில் வந்து இந்த தேவதூதர்களை குறித்து நம்ம பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் இப்போ மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு விஷயங்கள் தான். இப்போ இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்தெந்த இடங்கள்ல அவங்களுடைய டைரக்டான ஒரு அப்பியரன்ஸ், லிட்ரலான ஒரு அப்பியரன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி எந்தெந்த இடத்துலலாம் தேவ தூதர்களை தேவன் யூஸ் பண்ணியிருக்காருங்கிறத பார்க்கணும். இப்போ ரொம்ப போயிட்டோம்னா, யாத்ராகமமுடைய ஒரு காலப்பகுதிக்கு போயிட்டோம்னா, பிகோல்ட் ஐ சென்ட் த ஏஞ்சல் பிஃபோர் தி, அதாவது நான் உனக்கு முன்பாக என் தூதனை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வாசிச்சிருக்கோம் இல்லையா? எதற்காக அனுப்புகிறார் அப்படி? இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க, அங்கேருந்து கானானுக்கு போகணும். மோசை மூலமாக என்ன பண்ணாச்சுன்னா விடுவிக்கப்பட்டு வனாந்தர பிரயாணத்தில் அவங்க என்ன பண்ணணும்? கானானை நோக்கி பிரயாணப்படணும். அப்படி இப்போ மோசை வழி நடத்திட்டு போகிறார் இல்லையா? ஆனால் அந்த வசனத்தில் எப்படி இருக்கும்? யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ
நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். இது யாரை பற்றி சொல்லப்பட்ட வசனம்? நல்ல நமக்கு தெரிஞ்சது யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். ஆனால் அந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துன்னு சொல்லலை, தூதன் கூடிய ஒரு கேட்டகரி. இப்போ வழி நடத்துறதுக்கு மோசே இருக்கிறாரு, இருந்தாலும் அவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து வழி நடத்துறதுக்கு அதற்கு முன்னாடி இப்போ யார் அனுப்புறாருன்னு பார்த்தோம்னா தேவன் அவருடைய தூதரை அனுப்புறார். அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கண்மலையாகி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து, அது பின்னாடி வரலாம். பட் இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒட்டுமொத்த ஜனங்களையும் வழி நடத்தி சேஃபாக கொண்டு போய் சேர்க்கறதற்கு தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த இடத்துல ஒரு தூதனை அனுப்பிச்சிருக்கிறார் அப்படின்னு கூட ஒரு விஷயம் பார்க்குறோம். வேறு எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இருந்துச்சு? ரொம்ப முன்னாடி போய் யோசிச்சோம்னா ஆதியாகமம் டைம் பீரியடில் லோத், ஓகே லோத் இன்னும் கொஞ்சம் முன்னாடி. அப்படியே நான் கேட்குறது வெரி ஃபஸ்ட்டு ஆதாம் ஏவாளோட டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு தேவதூதர்கள் வந்து ப்ரெசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்துருக்குறோம். எந்த டைம் பீரியடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் பாவம் செஞ்சுருவாங்க, அதுக்கப்புறமா ஏதேன் தோட்டத்திலிருந்து தேவனால் துரத்தப்பட்டுருவாங்க. மறுபடியுமாக இவங்க என்ன பண்ணக்கூடாது, ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வரக்கூடாது. அப்படி வராமல் இருக்கிறதுக்கு தேவன் என்ன பண்ணார்? தேவதூதர்கள் எந்த இடத்துல வச்சாரு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்துருக்குறோம். ஸோ வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய. ஓகே பிரதர், இந்த வசனம் ஃபுல்லாக வாசிட்டிங்களா? வசனம் ஃபுல்லாக வாசிட்டிங்களா? இப்போ அங்கே யாரை வச்சிருக்கிறாரு? தேவதூதர்களை வச்சிருந்தான்னு பார்க்குறோம். இப்போது இந்த வசனத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, இப்போ தேவதூதர்கள் அப்படிங்கிறவங்க இப்போ நம்ம பார்த்த மாதிரி நிறைய வேலைகள் அவங்களுக்கு இருக்குது. தேவன் சொல்லக்கூடிய தூதை சொல்லணும், ஜனங்களை வழி நடத்தணும், ஜனங்களுக்கு வந்து உதவி செய்யணும், இந்த மாதிரி நிறைய ஆங்கிள்ஸ் இருக்குது. அதிக வல்லமை அதிக பவர்லாம் கொடுக்கப்பட்டாச்சு. அவங்களில் ஏதாச்சும் கேட்டகரி இருக்கா, அதாவது வகைகள் இருக்குதா தேவதூதர்களில்? இந்தந்த வகைன்னு சொல்லி அவங்களுக்கு டிவிஷன்ஸ் இருக்குதா? என்னென்ன இருக்குது? எல்லாரும் சேர்த்து தேவதூதர்கள் தான், அதில் நமக்கு கன்ஃபியூஷன் இல்லை. அந்த தேவதூதர்களில் ஏதாச்சும் வகைகள் இருக்கா? இப்போ வாட்ச வசனத்தை நீங்கள் இன்னும் மறுபடியும் ரீகால் பண்ணி பாருங்களேன். இல்லை இப்போ நம்ம ஒரு வசனம் போட்டுட்டு இடையில பிரேக் பண்ணோம்ல ஆதியாகமத்தில், அந்த இதில் கேட்டகரி சொல்லியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 வகையான தேவதூதர்களை நம்ம வேதத்தில் மறுபடியும் வாசிச்சிருக்கிறோம். வாசிக்கலாம் பாருங்கள், இதை கம்ப்ளீட் பண்ணலாம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இப்போ எங்கே என்ன வச்சார்னா தேவதூதர் தான் வச்சார். ஆனால் அதில் ஒரு கேட்டகரி சொல்லியிருக்காங்க. அவங்க யாருன்னு சொல்லியிருக்காங்க? கேருபீன்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு கேட்டகரியை சொல்லியிருக்காங்க. இதே கேருபீன்களை வேறு எங்கெங்கெல்லாம் நம்ம வச்சுருக்கிறோம்? எங்கே? ரொம்ப முக்கியமாக பார்த்தோம்னா அதுக்கு அடுத்து இந்த ஒரு பேர் எங்கே வாசிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரம். நம்ம சப்ஜெக்ட் இப்போ பார்த்துருக்கோம் இல்லையா, அங்கே கேருபீன்களை பற்றி நம்ம நிறைய இடங்களில் படிச்சிருக்கிறோம். எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்குது ரீகால் பண்ணோம்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு இடத்துல இருக்குது, அதை வாசிக்கலாம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பொன்னால் 2 கேருபீன்களை செய்வாயாக, பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. ரொம்ப கிளியராக இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 கேருபீன்களை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசரிப்பு கூடத்தில். எதுக்கு மேலேன்னு பார்த்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே மூடிக்கும் மேலே என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கேருபீன்கள் இருக்கணும். இந்த 2 கேருபீன்களை எதனால செய்யணும்னு சொல்லிட்டாங்க? பொன்னால் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது இதே ஒரு வசனத்துக்குள்ளே இருந்து அடுத்த ஒரு கேள்விக்குள்ளே போகிறோம். இவங்களுக்கு உருவம்லாம் இருக்குதா தேவதூதர்களுக்கு? நமக்கு தெரிஞ்சு அவங்க கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க, ஆவிங்க மாதிரி தானே இருப்பாங்க இல்லையா? ஆவிங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன உருவம் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு இருக்குது இல்லையா? உருவம் ஏதாச்சும் இருக்குதா? மனுஷ உருவம் எடுத்து வந்தாங்கலாம் சொல்லிடக்கூடாது. தேவதூதர்களுக்குன்னு சொல்லி ஏதாச்சும் உருவம் இருக்கா? ஏன் இந்த வசனம் போட்டு அதுக்குள்ளே கேள்வி போகிறோம் அப்படின்னா, இப்போ உருவமே இல்லைன்னு வச்சுக்கிடுவோம். உருவமே இல்லை. மோசைக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா 2 கேருபீன்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பொண்ணுனால செய்யணும்னா உருவம் இல்லாதவங்களை எப்படி வந்து பொண்ணுனால செய்ய முடியும்?
இதுக்கு நம்ம ஒரு வசனம் ரொம்ப பிகினிங் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள், அதனுடைய அமைப்பு, அளவு எல்லாம் வந்து எல்லா மாதிரியும் மோசைக்கு என்ன பண்ணப்பட்டாச்சு, முன்னாடியே காண்பிக்கப்பட்டாச்சு. அப்படிங்கும்போது இப்போ கேருபீன்களை அந்த இடத்துல செய்யணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உருவம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அங்கே ஒரு உருவமாக செய்ய முடியும். ஆனால் அதை என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம கண்ணால் பார்க்க முடியாதே தவிர அவங்க உருவமற்றவர்கள், அதாவது காற்று ஆவி உருவத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னு பார்த்தோம்னா இந்த உருவம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தில் உடன்படிக்கைக்கு பெட்டிக்கு மேலாக என்ன இருக்குது, இந்த கேருபீன்கள். அதுவும் எப்படி இருக்குதுங்கிறத அடுத்த வசனத்திலே போட்டிருக்காங்க. 20ஆம் வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளினால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளுமாய் இருக்க கடவது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாய் இருப்பதாக. இப்போ இதில் வந்து அதற்கான ஒரு உருவ அமைப்பு ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கிறாங்க. அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து. அப்போ அந்த கேருபீன்களுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா செட்டைகள் இருந்துச்சுன்னு பார்க்குறோம். தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவர்களும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளுமாய் இருக்க கடவுது. நமக்கு அந்த விஷயம் ஓரளவுக்கு நம்ம டேபர்நக்கலில் பார்த்துருக்குறோம். அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். 2 கேருபீன்களுடைய அந்த இரண்டு செட்டைகளும் ஒன்றோடு ஒன்று என்ன பண்ணியிருக்கணும், ஒட்டன மாதிரி இருக்கணும். முகங்கள் ஒன்றோடு ஒன்று எதிர்முகமாக நோக்கியவையாக அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இது எதுக்கு இந்த உருவ அமைப்பில் இப்போ பார்த்துட்ருக்குறோம்? இப்போ இந்த விங்ஸை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இந்த செட்டைகளை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? இப்போ லிட்டரலாக ஏதாச்சும் ஒரு உருவம் இருந்துச்சுன்னா அவங்க பறந்து போகிறதுக்கு என்ன பண்ணலாம், அந்த சட்டையை வச்சு பறந்து போவாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு அந்த மாதிரி எங்கேயாச்சும் இருந்துச்சான்னு பார்த்தோம்னா வேதத்தில் அந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸ்லாம் எங்கேயுமே கிடையாது. அப்புறம் அவங்க வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு ரூபத்தையும் எடுக்க முடியும், கண்களுக்கு புலப்படக்கூடிய ஒரு ரூபத்தையும் எடுக்க முடியுங்கிறதெல்லாம் நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்குறோம். பட் அப்படி இருக்கும்போது ஏன் இந்த ஒரு உருவ அமைப்பில் அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் நமக்கு இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இப்போ இந்த கேருபீன்கள் பற்றி பார்க்குறோம் இல்லையா, அதாவது ஏதேன் தோட்டத்தில் பார்த்துருந்தோம், அதே மாதிரி ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பார்த்துருந்தோம். வேறு ஏதாச்சும் இடத்துல இதே கேருபீன்கள் பற்றி படிச்சிருக்கிறோமா? நம்ம கேருபீன்கள்ங்கிறதே வரணும், அதாவது தேவதூதர்கள் இல்லாமல் கேருபீன்கள் கூட ஒரு டைட்டிலுக்குள்ளேயே வர்ற மாதிரி. இப்போ நம்ம ஆதிகாமத்தில் டைரெக்டாக சுடரொளி வீசுகிற 2 கேருபீன்கள்னு வச்சோம். அதே மாதிரி இங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் உடன்படிக்கைக்கு மேலேயும் என்ன இருந்துச்சு, 2 கேருபீன்கள்ங்கிற மாதிரி வந்துச்சு. வேறு எந்த இடத்துல கேருபீன்கள் அப்படின்னு சொல்லி கேருப் இந்த வார்த்தை சொன்னோம்னா ஈஸியாக தெரிஞ்சிடும் இல்லையா? எசேக்கியேல்ல வாசிச்சிருக்கிறோம் இல்லையா, கேருப். வாசிக்கலாம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். அப்போ இந்த கேருபீன்கள் பற்றி படிக்கும்போது ரொம்ப முக்கியமான இடத்துல இன்னொரு கேருப் பற்றி படிக்கிறோம். இது யாரை பற்றி வாசிச்சுட்ருக்குறோம்? நம்ம சாத்தான் பற்றி படிக்கக்கூடிய ஒரு வசனங்களில் இதை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த சாத்தான் வந்து எந்த வகையை சேர்ந்தவர் அப்படின்னா, சாத்தானா இல்லை, அந்த தேவதூதனாக இருக்கும்போது எந்த வகையை சேர்ந்தவராக அவர் வந்து உருவாக்கப்பட்டார், சிருஷ்டிக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேருப் வகையை சேர்ந்தவராக சிருஷ்டிக்கப்பட்டார். அதனால தான் சொல்கிறாங்க நீ காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கேருப் வகைகளில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பூமியில் வந்து முதலாம் உலகத்துலேயும் சரி, வழி நடத்திட்டு இருக்கும்போது உள்ளே வந்து விழுந்து போன தேவதூதர்களும் சரி, அதே மாதிரியாக பார்த்தீங்கன்னா அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்தது சரி, அதே மாதிரி ஆசரிப்பு கூடாரத்தில் வாசிக்கிறது சரி, அதே மாதிரி இங்கே சாத்தான் குறித்து வாசிக்கும் போது இதெல்லாம் எந்த கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேருப் அப்படிங்கக்கூடிய ஒரு கேட்டகரி. இவங்களுக்கு நிறைய ஒர்க்ஸ் இருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்த மாதிரி இவர்கள் காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி தேவனுடைய மெசேஜஸை வந்து, அதாவது தேவனுடைய தூதை நேரடியாக வந்து சொல்கிறதுலையும் இவங்களுடைய ஒர்க் இருந்திருக்குது. அப்படி வந்து சொன்ன ஒரு பிரதான தூதன் யார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான மெசேஜஸ்லாம் அந்த தூதன் தான் வருவார், காப்ரியேல் தூதன். நம்ம புதிய ஏற்பாட்டில் கூட நம்ம அவர் குறித்து வாசிக்கிறோம். அவரும் எந்த வகையை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேருப் அப்படிங்கக்கூடிய ஒரு வகையை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போது இவர்களுக்கு ஒரு உருவ அமைப்பும் வேதத்தில் என்ன பண்ணி இருக்குது, சொல்லப்பட்டதாக இருக்குது. ஆனால் நம்மளுடைய கண்களுக்கு புலப்படாத ஒரு விஷயமாக அந்த இடத்துல இருக்கிறதாக தேவன் வடிவமைச்சிருக்கிறார். இப்போது இது கேருப் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு கேட்டகரி என்னன்னு பார்த்தோம், சேராபீன்கள் அப்படின்னு பார்த்தோம். அதிகமாக வேதத்தில் படிக்காத ஒரு கேட்டகரி யார் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேராபீன்கள். ஏன் படிக்காமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வசனங்கள் இவர்களை பற்றின காரியங்கள் உள்ளே இல்லை. ஒரு இடம் இல்லை, 2 இடத்துல இவங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கேருபீன்கள் கூட நம்ம நினைக்கிற மாதிரி இந்த பிக்சர்ல எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, சட்டையெல்லாம் வச்சுட்டு அந்த ஏஞ்சல்ஸ் மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த சேராபீன்கள்
இவங்க யார், இவங்க எங்கே இருக்கிறாங்க, இவங்களை இது வரைக்கும் யாராச்சும் மனுஷர்கள் பார்த்துருக்குறாங்களா, இல்லை இவர்களுக்குன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு உருவ அமைப்பு சொல்லப்பட்டிருக்கிறதா? கொஞ்சம் ரீகால் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு இடத்துல இருக்கும். ரொம்ப ரீசெண்டாக பார்த்த இடம் கூட நம்ம சொல்லலாம். எதுலங்க? வெளிப்படுத்தின விசேஷத்தில் இன்னும் பார்க்கல, ஆனால் அந்த பாட்டு கிட்ட வந்துட்டோம். பரலோகத்தினுடைய காட்சியில் பார்த்துட்டோம் இல்லையா, நம்ம கிளாஸ் எடுத்துட்டோம் இல்லையா, அதில் ஏதாச்சும் நோட் பண்ணியிருந்தீங்களா? எல்லாத்தையும் என்னென்னு பார்த்தோம்னா, அதனால தான் சொல்கிறோம், எல்லா இடத்துலையும் அவங்க கேட்டகரி சொல்லியிருந்தாலும் நம்ம மைண்டுக்கு எப்படி ரிஜிஸ்டர் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே தேவதூதர்கள் அப்படின்னு கூட ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஏசாயால ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரை வசனங்கள். ஊசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கு கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்தது. ஓகே, இது எந்த விஷன், எங்க இருக்கிற விஷன் இது? ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஒரு விஷன் இந்த இடத்துல கிடைக்குது. எந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷன் இவருக்கு கிடைச்சிட்டு இருக்குது? ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனங்களின் மேல் வீற்றிருக்க கண்டேன், அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்தது. இது எந்த ஒரு காட்சி? பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்சி. வாசிக்கல தொடர்ந்து 2ஆம் வசனம். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். இப்போ சேராபீன்கள் கேட்டகரி இங்கே தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுது. இவங்க எங்கே இருக்கிறாங்க? இப்போ பரலோகத்தில் தேவனுக்கு மேலாக அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நின்றுட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரையொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இதை தான் நம்ம ரெவலேஷன்லேயே வாசிக்கிறோம். கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஓயாமல் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தேவனை துதித்துட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு வசனம் வாசிக்கிறோம் இல்லையா? அதுவும் இந்த ஏசாயில் இருக்கிறதும் யாரை பற்றி சொல்லப்பட்ட ஒரு காரியங்கள்னு பார்த்தீங்கன்னா, தேவ தூதர்களில் சேராபீன்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு கேட்டகரியை பற்றி சொல்லப்பட்டதான விஷயங்கள். அப்போது கேருபீன்கள்ங்கிற ஒரு கேட்டகரி டோட்டலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம அந்த தேவனுடைய தூதை செய்யக்கூடிய ஒரு வேலைகள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு காரியங்களை பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அதே மாதிரி ஜனங்களை காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த சேராபீன்கள் எந்த இடத்துலையும் என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்துட்டு போன மாதிரியான காரியங்கள் இல்லை. இவர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் தேவன் கூட இருக்கிற மாதிரியான ஒரு கேட்டகரியாக இருக்கிறாங்க. இவங்களுடைய ஒர்க் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனை எந்நேரமும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? மகிமைப்படுத்தி துதித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேட்டகரியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இவர்களுக்கான ஒரு உருவ அமைப்பும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. இவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, கேருபீன்கள் மாதிரி இல்லை. சேராபீன்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்துச்சு? மொத்தம் எத்தனை செட்டைகள் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க? 6 செட்டைகள். 2 செட்டைகளால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்களை மூடி இருக்கிறாங்க. 2 செட்டைகளால் கால்களை மூடி இருக்காங்க. மற்ற 2 செட்டைகளால் என்ன பண்ணியிருக்கிறாங்க? பறந்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து லிட்டரலாக இருக்கணும்னு இல்லை, இதெல்லாமே விஷன் தான். விஷன்னாலும் ஒரு உருவ அமைப்பு என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ இது கேட்டகரி 2 கேட்டகரி நம்ம பார்த்துட்டோம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு கேட்டகரிக்குள்ளே வந்துடலாம், அந்த கேருபீன்கள். ஏன்னா அவங்க தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க? நிறைய டைமில் வந்து பூமியில் அப்பியரன்ஸ் ஆயிருக்காங்கன்னு பார்க்குறோம். இப்போ இந்த ஒரு இடம் நம்ம பார்த்துட்டோம். ஒரு இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாமத்தில் வாசித்த அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் உள்ள வராத முடியாத மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்க? சுடரொளி பட்டயத்தோட நின்றுட்டு இருந்தாங்கன்னு பார்க்குறோம். வேறு எந்தெந்த இடத்துல எல்லாம் கண்களுக்கு தெரிகிற மாதிரி அல்லது அவங்களுடைய ப்ரெசன்ஸை மற்றவர்களால் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் அவங்க வந்திருந்தாங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். இந்த இன்சிடென்ட் நமக்கு நல்லா தெரிஞ்சது தான். இப்போ நேபுகாத்நேச்சரோட டைம் பீரியடில் நடக்குது. அவங்க என்ன பண்ணணும்னா அந்த சிலையை வணங்கணும்னு சொல்கிறாங்க. இந்த தானியேலுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள என்ன பண்ண மாட்டேன்ட்டாங்க, அப்படியெல்லாம் வணங்க முடியாது. அப்போ அவங்க சொன்ன ஒரு காரியமும் சரி. என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை காப்பாற்ற தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அப்படியே காப்பாற்றாமல் போனாலும் கூட நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்,
அப்படி இந்த ஒரு சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்த அந்த தானியேலுடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இவங்க என்ன பண்ணப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எரிகிற அக்னி சூளையிலே போடப்பட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வசனம் வாச்சோம், ஞாபகம் இருக்கா? சங்கீதத்தில் கர்த்தர் தமக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி தம்முடைய தூதனை கொண்டு விடுவிக்கிறார். எக்ஸாக்டாக நடந்த சம்பவம் வந்து இங்கே இருக்குது தானியேல்ல. இப்போது தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஜனங்களை காப்பாற்றுறதுக்காக தான் தேவ தூதர்கள் இருக்காங்க. ஆனால் எல்லா ஜனங்களையுமா அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனையோ ஜனங்கள் வந்து அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய ஒரு இதில் போயிருப்பாங்க, நிறைய பேர் செத்து போயிருப்பாங்க, எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் ஒரு சிலரை தேவன் என்ன பண்ணுறதில்லைன்னா அப்படி போங்கன்னெலாம் விடுறதில்லை. அதுக்கு பதில் என்ன பண்ணுறாருன்னா மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தம்முடைய தூதனை அந்த இடத்துல அனுப்புகிறாரு. இப்போ இதே மாதிரி உள்ளே தூக்கி போடப்படுறாங்க. அப்புறம் அவங்க எப்படி போட்டாங்களோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணுறாங்க, வெளியில் வந்துடுறாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் உள்ளே ஒருத்தவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கும். அவங்க யார் மாதிரி இருந்தாங்கன்னு இருக்கும். அவர்கள் யார் மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா அவர்கள் பார்க்குறதுக்கு தேவ தூதர் மாதிரி அந்த இடத்துல இருந்தார் அப்படிங்கக்கூடிய ஒரு வசனம் அந்த இடத்துல மென்ஷன் ஆகிருக்கும். அது வெளியில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லப்பட்டதான ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்போது இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேவனுக்கு பயந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த ஊரில் வராங்க. ஏன் தேவன் இவங்களை வந்து அப்படி போய் காப்பாற்றணும்? அவங்க என்ன சொன்னாங்க, அப்படியே அவர் தப்பி வைக்காமல் போனால் கூட நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், இந்த சிலையெல்லாம் வணங்க மாட்டோம்னு சொன்னாங்களா? அப்படியே விட்டுருக்க வேண்டியதான தேவன் ஏன் வந்து தன்னுடைய தூதனையெல்லாம் கொண்டு போய் காப்பாற்றுறாரு? அதுவும் ஒரு மேஜிக்கில் கிடையாது. மேஜிக் மீன்ஸ்னால் என்ன நடந்துச்சுன்னு யாருக்கு தெரியாமலாம் கிடையாது, நல்லா தெரியும். அந்த இடத்துல யார் இருந்திருக்காங்க, யார் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறாங்க, தேவதூதன் ஒருத்தவர் ப்ரெசென்ட் ஆகியிருக்காருங்கிறது அந்த இடத்துல எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வகையில் இருந்துச்சு. அப்போது யார் அந்த கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட போகிறவர்கள் அல்லது கர்த்தருக்கு பயந்தவர்கள்ங்கிறது எந்த மாதிரியான குணலட்சணங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத யார்கிட்ட இருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இந்த தானியேலுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வேறு எந்த இடத்துல இதே மாதிரி வந்து அவங்க டைரெக்டான ப்ரெசன்ஸ் இருந்துச்சு. அதாவது இந்த மாதிரி கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்கணும், தேவதூதன் லிட்டரலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ப்ரெசன்ஸ் மீன்ஸ்னால் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் அவங்க வந்து ஆயிருந்திருக்கணும். ஆகி தேவன் அவர்களை அந்த மாதிரின்னு ஒரு மிகப்பெரிதான ஒரு தீங்கிலிருந்து அவரை காப்பாற்றிருக்கணும். வேறு எந்த இடத்துல வந்துச்சு இதே மாதிரி சொல்லுங்க பிரதர். ஏதோ சவுண்டு கிடைச்சி திடீர்னு சொல்லுங்கன்னா யாருமே சொல்ல மாட்டேன். சார் க்ளூ கொடுக்கட்டா? இதே தானியேலுக்குள்ள இன்னொரு இடத்துல சிங்கக்கேபி, நல்ல படித்த இடங்கள் தான். சிங்கக்கேபிலையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு விஷயம் வாசிக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். இந்த இடத்துலையும் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். இந்த இடத்துல கொஞ்சம் ஜஸ்ட் ஆப்போசிட்டு. அங்கே வணங்கணும்னு சொன்னாங்க, இங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ராஜாவை தவிர வேறு யாரும் என்ன பண்ணக்கூடாது, வணங்கக்கூடாதுன்னு நினச்சி தானியேல் என்ன பண்ணிட்டாரு, அப்படிலாம் முடியாது, என்ன பண்ணுவோம், நான் டெய்லி எப்படி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோனோ அதே மாதிரி பலகணிகளை திறந்து டெய்லி 3 டைம் நான் என்ன பண்ணுவேன், அதே மாதிரி ப்ரேயர் பண்ணுவேன் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு தண்டனையாக சிங்கக்கேபியில் தானியேல் போடப்பட்டாலும் கூட அந்த ராஜா வந்து மறுபடியும் கேட்பார். எப்படி கேட்பார்னா, தானியேலே நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் வந்து கேட்பாரு. தானியேல் அப்போ சொன்ன ஒரு விஷயந்தான் இப்போ வாச்ச வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அப்போ இந்த இடத்துல யாரோட பிரசன்ஸ் இருந்திருக்குது, தேவன் தன்னுடைய தூதனை லிட்டரலாக அந்த இடத்துல அனுப்பிச்சிருக்கிறார். எதற்காக, யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா தானியேலுக்காக. அப்போ தானியேல் அதுக்கான ஒரு ரீசனையும் சொல்கிறார். என்ன சொல்கிறார், அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. அப்போது தேவன் தன்னுடைய தூதனையெல்லாம் கொண்டு காப்பாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். யார் யார் மாதிரிலாம் இருக்கணுங்கிறத இப்போ நம்ம வந்து வாசிச்சுட்டு இருக்கிறோம். தானியேல் மாதிரி இருக்கணும், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கணும். விசுவாசத்தில் அந்தளவுக்கு எப்படி இருக்கணும்னா பலப்பட்டவர்களாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நேரிடும் போது தேவன் என்ன பண்ணுறாரு, அப்படியெல்லாம் விட்டுறது கிடையாது. அவருடைய தூதரை கொண்டு என்ன பண்ணாருன்னா நம்மளை காப்பாற்றினார். இந்த ஒரு விஷயமும் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல
தானியேல் மூலமாக சொல்லப்பட்டுச்சு. ராஜா மூலமாக அவருடைய ஆளுகைக்குட்பட்ட எல்லா தேசங்களுக்கும் அது என்ன பட்டுச்சு, சர்க்குலர் வந்து அனுப்பப்பட்டுச்சு. அவர் ஆராதிக்கிற தேவன் தான், அதாவது தானியேலுடைய தேவன் தான் உண்மையான தேவன் சொல்லிலாம் என்ன பண்ணுச்சுன்னா சர்க்குலேஷன் ஆச்சு. அதே மாதிரி தானியேலையும் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, தேவனுக்கு பயந்திருக்கிற ஒரு மனுஷனுக்கு தேவன் எந்த அளவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு அப்படிங்கிறதையும் என்ன பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு இன்ஸ்டன்ட்ல இருந்து ஒரு விஷயம் நம்ம பார்க்க முடியும். இப்போ இது காப்பாற்றின விஷயங்கள் வேற எந்தெந்த இடத்துல எல்லாம் ஜனங்கள் தேவதூதனை முகமுகமாக பார்த்துருக்குறாங்க. ஆனால் லிட்ரலாக இது மனுஷ ரூபத்தில் வந்திருப்பாங்க, ஆனால் தேவதூதர்கள் அங்கே ப்ரெசன்ஸ் ஆகிருப்பாங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் டைரெக்டாக வந்தாங்க? ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஆபிரகாமோட டைம் பீரியடில் 3 தேவதூதர்கள் வந்தாங்க இல்லையா. லோத்தோட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சோதம் கொமோராவை அழிக்கிறதுக்காக வந்தாங்க. அந்த இடத்துல வந்திருக்கிறது தேவதூதர்கள் தான்ங்கிறது யார் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க? ஆபிரகாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாருங்கிறத பார்த்துருக்கோம். சரி, இது நான் சொல்லிட்டேன்ல, அடுத்ததில் நீங்கள் சொல்லிடுங்க. வேற எந்த இடத்துல? கரெக்டு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகளில் நிறைய இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேவதூதர்கள் அவங்களுடைய ப்ரெசன்ஸை வந்து கண்ணுக்கு தெரிகிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. வசனம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். இப்போ கிதியோனுக்கு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, அவர் டைரெக்டாக பார்த்துருவார் தேவதூதனை. உடனே இவருக்கு என்ன ஆயிடுச்சு? ரொம்ப சந்தோஷப்பட்டாரன்னா இல்லை, அவருக்கு பயங்கரமாக என்ன ஆயிடுச்சுன்னா பயம் வந்துருச்சு. ஐயோ, நான் தேவனுடைய தூதனை என்ன பண்ணிட்டேன், முகமுகமாக என்ன பண்ணிட்டேன், பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா அந்த இடத்துல பயந்தார். எதுக்கு பயப்படுறாங்க இவங்க? தேவதூதனை பார்த்தா தான் என்ன? ஆபிரகாம்லாம் ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணார், கறி விருந்தில் வச்சார் இல்லையா. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, பயப்படுறாரு. இதே தான் இப்போ மனோவாவோட டைம் பீரியட்லையும் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 20லிருந்து 22 வசனங்கள். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 20லிருந்து 22 வரை வசனங்கள். அக்னி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறிப்போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார். இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய தூதன் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி லிட்டரலாக வந்திருக்கிறாங்க. இவங்க வந்து ஏறி போகிறது என்ன பண்ணுறாங்க, கண்ணார பார்த்துறாங்க. பார்த்துட்டு அவங்க சொல்கிற விஷயங்களை வாசிக்கல. தொடர்ந்து நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 20லிருந்து 22 வரை வசனங்கள். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். இப்போ பாருங்க, இவங்களோட ஒரு பிலீவ் எப்படி இருக்குதுன்னா, தேவதூதனை கண்ணார பார்த்துட்டா என்ன ஆயிடுவாங்களாம். இதுக்கு தான் கிதியோன்னு பயந்தார். ஐயோ, நான் என்ன பண்ணிட்டேன், தேவனுடைய தூதனை போய் நான் பார்த்துட்டேனே அப்படின்னு. மனோவாவும் என்ன சொல்றாருன்னா, நான் முகமுகமே பார்த்துட்டேன், கண்டிப்பாக நம்ம 2 பேரும் என்ன செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிலீவ். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இது எங்கேருந்தே அவங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யாத்திராம வனாந்திர பிரயாணத்துலேருந்தே அந்த பயம் இருந்துச்சு. மோசே வந்து மேலே போயிட்டு வந்த உடனே அவருடைய அந்த பிரகாசத்தை என்ன பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்கிறவங்களால தாங்கி கொள்ள முடியலங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த அளவுக்கு இவங்களுக்கான ஒரு பிலீவாக இருந்துச்சு. ஆனால் அப்படிலாம் நடக்கலை. பார்த்தா இவங்க இறந்து போயிடுவாங்களான்னு அப்படிலாம் கிடையாது. பட் இவங்களுக்கு அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தேவ தூதர்கள் மேலே ஒரு பயம் இருந்திருக்குன்னு பார்க்குறோம். இப்போது நெக்ஸ்ட் திங் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பழைய ஏற்பாடு ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம்ல. அங்கங்கே பார்த்தோம்னா இந்த தேவதூதர்கள் ப்ரெசன்ஸு இருந்துட்டு தான் இருக்குது. கண்ணுக்கு தெரிகிற வகையில் இருந்திருக்குது, கண்ணுக்கு தெரியாத வகையில் என்ன இருக்குது இருந்திருக்குது. தேவன் தன்னுடைய தூதர்களை கொண்டு தமக்கு பயந்தவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, அநேக இடங்களில் காப்பாற்றிருக்கிறாரு. நம்ம உள்ளே போனோம்னா டீட்டெயிலில் போகலாம். ரொம்ப மேஜரான இடங்கள் மட்டும்தான் நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாடு ஃபுல்லாக இந்த தேவதூதர்கள் ப்ரெசன்ஸ் இருந்துச்சுல்ல. புதிய ஏற்பாட்டில் இந்த மாதிரி எங்கேயாச்சும் தேவதூதர்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்குதா? எந்த இடத்துல? ஓகே, மேய்ப்பர்கள் சொல்லுங்க. நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன்னா நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிரும்ல. இயேசு கிறிஸ்து பிறக்கிற டைம் பீரியடில் சொல்லுங்க. ஞானஸ்நானம் வாங்கும்போது தேவதூதர் வந்தாரா இல்லை இப்போ பரிசுத்த ஆவி புறா வடிவில் வந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இப்போ பரிசுத்த ஆவிங்கிற கேட்டகரியை அந்த டாப்பிக்கை நம்ம எடுக்கவே கிடையாது. எடுத்தோன்னா என்ன ஆயிரும்னா, பரிசுத்த ஆவி தேவதூதர்கள் ஒன்று ஆயிரும். ஆனால் ரெண்டும் டோட்டலாக டிஃப்ரெண்ட், வேறு வேறு. இதையும் கன்ஃபியூஷன் பண்ணிக்கிற கூடாது. இப்போ தேவதூதர்கள் இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டில் வாட்சோம் இல்லையா, இந்த மாதிரியான ப்ரெசன்ஸில் புதிய ஏற்பாட்டில் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க? எந்த இடத்துல? யோவான் ஸ்நானகனோட டைம் பீரியடில். யாருக்கு? சகரியாவுக்கு அந்த சப்ஜெக்ட் எடுத்தார் இல்லையா.
அவருக்கு பனிஷ்மெண்ட் வாங்குறதுலேருந்து எல்லாமே அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இருந்திருக்கும். வேற ரொம்ப முக்கியமாக பார்த்தோம்னா கண்ணுக்கு தெரிகிற மாதிரி லிட்டரலாக ஒரு இடத்துல அப்பேரன்ஸ் ஆயிருக்கிறாங்க. எங்கன்னு வாசிக்கலாம்? அப்போஸ்தலர் 5:19 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5:19 கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து. இது இப்போ யாருடைய இதில் வாசிச்சிருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பேதுருவோட டைம் பீரியடில். அடுத்த நாள் இவங்களுக்கு என்னது? மரண தண்டனை இருக்கும். இவர் உள்ள ஜாலியாக இருப்பாங்க. இப்போ கர்த்தருடைய தூதன் ராத்திரியில் வந்து என்ன பண்ணாங்க? இந்த இடத்துல இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் இல்லை. அதாவது இந்த இடத்துல தோன்றி டக்குன்னு 2 பேர் மறைஞ்சு இன்னொரு இடத்துக்கு போனாங்கன்னு அப்படிலாம் இல்லை. தேவதூதர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து. தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க, 7-10 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12 7-10 வரை வசனங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அங்கே எல்லாமே லிட்டரலாக நடந்துட்டு இருக்குது. தேவதூதர் வந்து கதவை திறந்து பேதுரு தூங்கிட்டு இருக்கா, விழாவில் தட்டி எழுப்பி வெளியெல்லாம் கூப்பிட்டு வந்தாச்சு. பேதுருக்கு இப்போ என்ன நினச்சிட்டு இருக்குதுன்னா, நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம், நமக்கு என்ன ஆகிட்டு இருக்குது? ஏதோ ஒரு தரிசனம் நடந்துட்டு இருக்கு, தரிசனம் கண்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் அது தரிசனம் கிடையாது, என்ன ஆகிட்டு இருக்குது? லிட்டரலாக நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து வாசிக்கல பாருங்க. அவர்கள் முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். அப்போ இது என்ன? இது தரிசனம் கிடையாது, லிட்டரலாக என்ன இருக்குது? நடந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா, இப்போ பழைய ஏற்பாட்டில் நம்ம சொன்னோம்ல, இந்த மாதிரி தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி தேவன் என்ன பண்ணுறாரு, தம்முடைய தூதனை கொண்டு விடுவிக்கிறாருங்கிற மாதிரி புதிய ஏற்பாட்டில் லிட்டரலாக நடந்த ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவம் பேதுருவோட ஒரு டைம் பீரியடில் நடந்திருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போது நம்ம பார்க்க வேண்டிய அந்த பிட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு, அங்கங்கே எல்லாத்தையும் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ண போகிறோம்னா, எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ண போகிறோம். நம்மளுடைய கேள்விகளும் சரி, பழைய இந்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய கேள்விகள் கேட்டிருந்தோம்ல, அதெல்லாம் ரீகால் பண்ணணும். அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்த எல்லா வசனங்களுக்கான ஒரு லிங்க் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா அடுத்த ஒரு செக்மெண்ட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம பைபிளில் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டோம்? தேவதூதர்கள் அங்கங்கே வந்தாங்க, நிறைய பேரை காப்பாற்றினாங்க, இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்மளும் புதிய ஏற்பாட்டினுடைய காலத்தில் தான் இருக்கிறோம். கரெக்டு தானே? சுவிசேஷ யுகத்தினுடைய காலத்தில் தான் இருக்குது. நம்ம யாராவது லிட்டரலாக தேவதூதரை இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோமா? வெளியில் ஒரு குரூப்பில் இருக்கிறாங்க, அது கதையாக அடிச்சு விட்றாங்க, அது விட்டுறலாம். இப்போ நம்ம இருக்கிறோம் இல்லையா, உண்மையான சத்தியத்துக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாகவே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? இப்போ நம்மளுடைய ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கிறோம். நம்ம யாராவது தேவதூதர்களை இது வரைக்கும் அந்த அவருடைய ப்ரெசன்ஸை வந்து நம்ம இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறோமா? இல்லை அவர்களை யாராச்சும் இது வரைக்கும் நேரடியாக பார்த்துருக்குறோமா? இல்லை அவங்க வந்து நம்மள்கிட்ட ஏதாச்சும் நம்ம பேசியிருக்கிறாங்களா? ஏன் இதை இப்போ கேட்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ரெண்டாக பிரிக்க வேற முடியாது. அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு முன், இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னு. இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி அவங்க வந்து தேவைப்படலை, பரிசுத்த ஆவி வந்துருச்சு போதும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பேதுருவோட விஷயத்தில் மாட்டிக்கிறோம். பேதுருவோட டைம் பீரியடில் பரிசுத்த ஆவியும் அதுக்கு முன்னாடியே கொடுக்கப்பட்டாச்சு. நடந்த சம்பவம் அதுக்கப்புறமா தான் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவதூதர்களுடைய ப்ரெசன்ஸ் இருந்திருக்குது. அப்போ அப்படியெல்லாம் பிரிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி தான் அவங்க வந்துட்டு இருந்தாங்க, இயேசு கிறிஸ்துவோட டைம் பீரியடுக்கு அப்புறம் அவங்க வரல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. 2 டைமில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க அப்படின்னு கூட ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் தேவன் வந்து ஒருவேளை பார்ஷியாலிட்டி பார்க்குறாலோ, அப்போ இருக்கிறவங்களுக்கு மட்டும் வந்து அடிக்கடி வந்து என்ன பண்ணுறாரு, அவருடைய ப்ரெசன்ஸ்லாம் காமிச்சிட்டு அவர் சொல்ல வேண்டிய விஷயத்தை தேவதூதர்கள் வந்து சொல்லிட்டு ரொம்ப ப்ராப்ளமான இடத்துல அவர்களே டைரெக்டாக என்ன பண்ணியிருக்கிறாரு, அனுப்பிச்சிருக்கிறாரு. இவ்வளோ பண்ணிவிட்டு நமக்கு இவ்வளோ நாளாக வந்து என்ன பண்ணுறதில்ல, ஒரு தூதனு கூட என்ன பண்ணுறதில்ல, கண்ணிலே காமிக்க மாட்டாரு. எதனால? இப்போ இந்த தேவதூதர்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஒருவேளை அவங்களும் ஒரு 2000 வருஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்களோ? விழுந்து போன தேவதூதர்கள் அங்கே கட்டி வச்சாச்சு, மற்ற தேவதூதர்கள்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்களோ? அடுத்த ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு அந்த 4ஆகமத்தில் ஒரு வசனம் வாட்சோம் இல்லையா,
கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கே என்ன பண்ணிட்டு இருக்குது, உலாவிட்டு இருக்குதுன்னு நம்ம சொல்லி பார்த்தோம். இப்போ அது என்ன பர்பஸ், அது என்ன, அது கர்த்தருடைய கண்கள் என்னது? அப்போதே கேட்ட மாதிரி தான், அவருக்கு டைரெக்டாக கண்ணுன்னா கண்ணை பற்றி அந்த இடத்துல பேசலை, ஆனால் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது. அடுத்து இன்னொரு வசனத்தில் எப்படி வச்சோம்னா, அவர்கள் நல்லோரையும் தீயோரையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், நோக்கி பார்த்துட்டு இருக்கிறார் அந்த கண்கள் மூலமாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இது யார் இந்த கண்கள்? யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவதூதர்கள் தான் ஆப்வியஸாக. எப்படிங்கிறத இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஏன்ங்கிறதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ இத்தனை கோடி பேர் இருக்கிறாங்கல்ல, அத்தனை பேரோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ், அவருடைய நினைவுகள், அவருடைய சிந்தைகள், அவருடைய எல்லா விஷயங்களும் தேவனிடத்தில் எப்படி போய் வந்து அது சேருது? அப்போ அவர் என்ன பண்ண போகிறதில்ல, எல்லார்ட்டையும் லிட்டரில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றா பிரிஞ்சு, இந்த வெளியில் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இது தூண்லேயும் இருப்பாங்க துரும்புலேயும் இருப்பாங்க, அப்படியெல்லாம் நம்ம எல்லாம் சொல்ல முடியாது. தேவன் ஒருவர் தான். இப்போ அவர் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் என்ன மாதிரியான ஒரு 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 அமைப்பு வச்சுருக்கிறார் பார்த்தீங்கன்னா, அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிட்டு இருக்கிறது. இது எப்படின்னா ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எம்டி இருக்கிறார், அவருடைய கம்பெனியில் வந்து ஒரு 200 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம். 200 பேர் காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வேலை செய்யணும். இப்போ இந்த எம்டிக்கு என்ன தெரியணும்னா, அந்த ஓனருக்கு அந்த 200 பேரோட டெய்லி ஆக்டிவிட்டீஸும் அவருக்கு தெரியணும். கரெக்டாக வேலை செய்கிறாங்களா இல்லையா, இல்லை யாராச்சும் உட்காந்து சும்மா உட்காந்துருக்குறாங்களா, இல்லை கரெக்டாக வேலை செஞ்சுருக்காங்க, வெளியில் எந்திரிச்சு போகிறாங்களா, இதெல்லாம் அவர் வந்து பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, சிசிடிவி கேமரா வச்சிடுறாங்க. வச்சுட்டா என்ன ஆயிரும்னு பார்த்தோம்னா, யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கங்கிற ஒரு நியூஸ் அவருக்கு என்ன ஆயிரும், அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அது அந்த ஒரு பர்பஸ்க்கு தான். இப்போ இதே விஷயம் தேவனுடைய இதில் பார்த்தீங்கன்னா, அப்போவே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறார். யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்க கூட ஒரு விஷயம். இது என்ன பிரதர், நீங்கள் புதுசாக ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ எத்தனை கோடி பேர் இருக்கிறோமோ அத்தனை கோடி தேவதூதர்கள் இருக்கிறாங்களா? அடுத்த கேள்வி அங்கே தானே போகும். இது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? சரி, எல்லாத்தையும் விடுங்க, நமக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இப்போ நம்ம டெய்லியெல்லாம் நிறைய என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லையா, அந்த எல்லா காரியங்களும் தேவனுக்கு எப்படி வந்து தெரியுது? யாராச்சும் ஒரு தாள் நம்மளை என்ன பண்ணிகிட்டு இருக்கணும், மானிட்டர் பண்ணி நம்மளை பற்றின விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டே இருக்கணும். அப்படி யாராச்சும் கூட இருக்கிறாங்களா நம்மளுக்கு? நம்ம முக்கால்வாசி தவறி விழுறதே என்னன்னு நினச்சி தவறி விழுவோன்னா, யாருக்கு தெரிய போகுதுன்னு நினச்சி தான் உள்ள போகிறோம். கரெக்டு தானே? நம்ம செய்கிற தப்பு யாருக்கு தெரிய போகிறதில்ல, அதனால் நம்ம பாட்டில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுவோம். ஆனால் தேவன், நம்ம ஒரு சில விஷயங்கள் மறந்துடுவோம் இல்லையா, நம்ம செய்கிறது எல்லாமே தேவனுக்கு எப்படி தெரியுது? இப்போ இப்படி யோசிச்சுக்கோங்களேன், தேவன் வந்து என்னைய வந்து இப்போது சகோதரர் கூட வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கிறோம். அவர் கூடவே தான் நான் டெய்லி இருக்கணும் எப்பயுமேவோ. அவர் என்னென்னலாம் பண்ணுறாரோ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கணும்னா தேவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் இப்படின்னு வச்சுக்கிடுவோம். அவர் என்ன பண்ணுவார்? இப்போ என்னடா நம்ம பக்கத்துலேயே ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம என்ன பண்ணாலும் என்ன பண்ணிடுவார், சொல்லி கொடுத்துருவாருன்ட்டு. அப்போ நம்ம நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுவோன்னு பார்த்தோம்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம நினச்சதெல்லாம் என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம், நினச்சதெல்லாம் சொல்ல மாட்டோம். இப்போ அதெல்லாம் என்ன ஏன் பண்ணிகிட்ருக்குறோன்னா, நம்மளை அப்படி மானிட்டர் பண்ணுறதுக்குலாம் இங்கே யாருமே கிடையாது. நம்ம அதுக்குள்ளேயும் ஒரு டைலாக் அடிச்சிடுவோம். எப்படி சொல்லுவோன்னா, நான் என்ன பண்ணுறேன்னுலாம் தேவனுக்கு தெரியும் பிரதர், உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற போயிடுவோம். அந்த மாதிரி இல்லை, அது எப்படி தெரியுது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. அப்போது அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வசனத்தையும் இந்த கான்செப்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் ஒரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் சொன்னது இந்த வசனத்தை? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க, இந்த சிறியரில் ஒருவனையும் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, அற்பமாய் எண்ணிடக்கூடாது. ஏன் அப்படின்னா அவர் சொல்றார், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாருக்கும் யார் இருக்கிறாங்களா, தேவதூதர்கள் இருக்கிறாங்களாம். இப்போ நான் அவரை பற்றி ஏதாச்சும் இதாக பண்ணாலோ, இல்லை அவர் என்னை பற்றி ஏதாச்சும் சொன்னாலோ, இது எல்லாம் எங்கே அப்டேட் ஆகிட்ருக்கோம், தேவன் இடத்துல அப்டேட் ஆகிட்ருக்கோம். அதனால் நம்ம நினைக்கிறது யாருக்கு தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் என்ன பண்ணிட வேண்டாம், அற்பமாய் எண்ணிராதீங்க. ஏன் அப்படின்னா அவர்களுக்குடைய தேவதூதர்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்பொழுதும் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தரிசிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் நம்ம கொஞ்சம் இதாகுது, ஒரு வேளை நம்ம கூடவே இருப்பாங்களோ. ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல, அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதே இல்லை, பார்த்ததும் கிடையாது. அவர்கள் ஏதாச்சும் வழி நடத்துகிறாங்களா, எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் இது சொன்னது யார்,
ஆண்டவரை இயேசுக்கு சொல்லிட்டார். அதனால் நம்ம வேறு மாற்றி யோசிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கிறாங்க, தேவதூதர்கள் இருக்கிறாங்க. மற்றவங்க நம்மளை என்ன பண்ணாலும் அவங்க பார்த்துக்கிறவங்க. இல்லை நம்மளே மற்றவங்களுக்கு ஏதாச்சும் தீங்கு பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை தப்பு பண்ணணும்னு நினச்சாலோ எல்லாமே என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டில் தான் என்ன ஆகிட்டு இருக்குது, போயிட்டுருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது சிம்பிளாக என்ன நினச்சிடக்கூடாது அப்படின்னா, அவர்கள் வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு படைக்கப்பட்டாங்க, திடீர்னு வந்து புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு அப்புறமா அவங்கள என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, எங்கேயும் வர்றதில்லை. அப்படிலாம் இல்லை. அவர்களுடைய வேலையை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, செய்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நமக்கு கூட ஒரு வசனத்தில் வாசித்தோம், எபிரேயரில், அவர்கள் வந்து ரட்சிக்கப்பட போகிறவர்கள் நிமித்தமாக அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்களா. இது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நிறைய டைம் ரிப்பீட்டேஷனாக சொல்லியிருக்கிறார். இப்போ நான் தேவனை நோக்கி நான் ப்ரேயர் பண்ணனா எத்தனைக்கு அதிகமான பெட்டாலியன்ஸ் அனுப்புறேன்னு சொன்னார், தேவதூதர்களை? 1000க்குமா? ஒரு இடத்துல சொல்லுவார் இல்லையா, அந்த கான்வர்சேஷனில் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு இயேசு கிறிஸ்து அது சொல்லணுங்கிறது நீடு இல்லை. அந்த இடத்துல அதை பற்றி சொல்லணுங்கிறது கிடையாது. ஆனால் சொல்லுவார், இப்போ நான் கேட்டேன்னா 12 லேகியோனுக்கு அதிகமான தேவதூதர்களை தேவன் இப்போ என்ன பண்ணுவார், எனக்கு இப்போ அனுப்பிச்சு விடுவார்னு சொல்லுவார். எதுக்காக சொல்லணும் அது? நமக்கெல்லாம் வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரில. பட் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இப்போ நான் கேட்டேன்னா அத்தனை பேரை எனக்கு அனுப்புவாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த 40 நாள் சோதனை முடிஞ்சதுக்கப்புறமா வந்ததுக்கப்புறமா தேவதூதர்கள் அவருக்கு என்ன பண்ணாங்க, பணிவிடை செய்தார்கள். இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ நம்ம சொல்கிற எல்லா அவசரங்களுக்கும் லிட்டரலான அர்த்தங்கள் வேறு இருக்குது. இப்போ நம்ம ஒரு உருவன்னு சொன்னோன்னா அதற்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் பார்ப்போம், அதுக்கான விஷயங்கள் என்னென்னலாம் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம எதுவுமே அப்படி பார்க்கல. எல்லாமே இருக்கக்கூடிய வசனங்களை மட்டும் எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்னு பார்த்தோம்னா என்ன மாதிரியான காரியங்கள் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்படி சொல்லப்படும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது எல்லாருக்குமே என்ன இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவதூதர்கள் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. அது கைடன்ஸாக இருக்கலாம், ப்ரொடெக்ஷன்ஸாக இருக்கலாம், இல்லை தேவனுடைய விஷயங்களை நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கலாம். இதுக்கும் பரிசுத்த ஆவிக்கு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணணும்னு இல்லை. அது ஒரு தனி ஒரு கேட்டகரி, அது ஒரு வேறு விஷயம். தேவதூதர்கள்ங்கிறது பியூராக தேவதூதர்கள் மட்டுமே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியங்களாக அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த தேவதூதர்கள் குறித்து நம்ம சொல்லும்போது ஒரு இடத்துல நம்ம சொன்னோம் இல்லையா, அவர்களை வந்து நீங்கள் போய் என்ன பண்ணுங்கன்னா அதிகமான வல்லமையெல்லாம் கொடுத்தாச்சு. நம்ம மனுஷங்களை விட ஒரு மேலான நிலைமையில தான் யார் இருந்தாங்க, தேவதூதர்கள்லாம் இருந்தாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவருடைய சிஸ்டிப்பில் இப்படியெல்லாம் படைச்சிட்டு வரும்போது கடைசியாக படைக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மனுஷன். இப்போ எல்லா பவர்ஸு வல்லமை எல்லாம் யார் கொடுத்தாச்சு, தேவதூதர்கள் கொடுத்தாச்சு. இப்போ மனுஷனை படைச்சாச்சு. மனுஷனுக்கு அந்த மாதிரி வல்லமை எல்லாத்தையும் கொடுத்தாரா தேவன்? கொடுக்கல. ஆனால் என்ன பண்ணார்னா மனுஷனை படைச்சிட்டு கிங்ஷிப்பை அவன்கிட்ட தான் கொடுக்குறாரு. அதாவது ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரத்தை யார் கொடுக்குறாரு, மனுஷனுக்கு தானே கொடுத்தாரு. வாசிக்கல பாருங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவனை தேவதூதர்களும் சற்றும் சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியில் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். இப்போ பாருங்களேன், மனுஷனை வந்து தேவன் வந்து உண்டாக்குறார். இப்போ மனுஷனை ஃபுல்லாக நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லும்போது கரெக்டாக என்ன பண்ணியிருந்துருக்கணும், தேவன் மனுஷனுக்கு தானே அந்த மகிமை வல்லமையெல்லாம் கொடுத்துருக்கணும். ஏன்னா இப்போ யார் வந்து ஆளுகை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தானே அதிகமான பவர் எல்லாமே இருக்கணும். ஆனால் மனுஷனுக்கு அது கொடுக்கல. கிங்ஷிப்பை தேவதூதர்கள் கொடுக்கல, ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தேவதூதர்கள் கொடுக்கல, பலத்தையும் வல்லமையும் மனுஷன் கொடுக்கல. இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா அவங்கள போய் நீங்கள் பாதுகாத்துக்குங்கன்னு சொல்லிட்டாரு. மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, நீ வந்து ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னார். ஏன் இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணார்? அப்போ 2-3 வசனத்தில் கூட இந்த கொஸ்டின் ஒரு விஷயம் திங்க் பண்ணோம் இல்லையா. அதாவது நமக்கு பணிவிடை செய்கிறவர்களாக இருக்கிறாங்கன்னா நம்மளை விட பலமுள்ளவர்களாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க பலவீனம் உள்ளவர்களாகவே இருக்கலாம். நம்மளை ஒருத்தவங்க ப்ரொடெக்ட் பண்ணணும், ஏதாச்சும் ஆபத்துலேருந்து வரணும்னா நம்மளை விட என்ன பண்ணியிருக்கணும், அவங்க பலம் வாய்ந்தவர்களாக இருக்கணும். இதுதானே கரெக்டான ஒரு விஷயம். ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குது, அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகியிருக்குது. இப்போது அந்த கொஸ்டின்குள்ளே நம்ம போயிடலாம். நம்ம ஒரு ஆதார வசனம் இன்றைக்கி வாட்சோம், ஞாபகம் இருக்கு இல்லையா? எதுக்கோ வாட்சிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குதா? என்ன வசனம் வாட்சோம் அது? ரோமர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இது ஏன் வந்து தேவனுடைய திட்டத்தில் இந்த ஒரு ஐடியாலஜி அந்த இடத்துல இருக்குது? தேவன் என்ன திங்க் பண்ணி இந்த மாதிரியான ஒரு மாடல் அந்த இடத்துல வச்சார்? தேவதூதர்கள் பலம் உள்ளவர்கள், அதிக மகிமை உள்ளவர்கள், இவங்க வந்து டாப் கேட்டகரியில் இருக்கிறாங்க. ஆனாலும் இவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா தன்னை காட்டிலும் பலவீனமான மனுக்குலங்களை இவங்க என்ன பண்ணணும்,
போய் வழி நடத்தணும், அவர்களுக்கு உதவி செய்யணும், இந்த மாதிரியான ஒரு விஷயம் வச்சாரு. மனுஷனுக்கு பர்பஸாக என்ன பண்ணலன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கான பலத்தையும் வல்லமையும் என்ன பண்ணல, கொடுக்கல. அப்போ ரீசன் இருக்கணும்ல. தேவனுடைய சிருஷ்டிப்பில் எதுவுமே ரீசன் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடக்கிறது கிடையாதுங்கும் போது ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துச்சு? அந்த வசனம் ஞாபகம் இருக்கு இல்லையா? ரோமர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க கடவோம். ஸோ இதுதான் அந்த ஆதார வசனம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை என்ன பண்ணணும், தாங்கணும். இப்போ தேவ தூதர்கள்ட்ட இருந்து நம்ம என்ன விஷயத்தை கற்றுக்கிறோன்னு நினைக்கிறாரு அப்படின்னா, நம்மை காட்டிலும் அதிகமான பலன் வல்லமையுடைய தேவ தூதர்கள் நம்மளுக்கு எப்படி இருக்கிறாங்களா, பணிவிடை செய்யக்கூடிய ஆவிகளாக தேவன் அந்த இடத்துல அப்பாயிண்ட் பண்ணியிருக்காருன்னா, விஷயம் எங்கே இருக்குதுன்னா, அதிகமான பலத்தையும் ஒரு அதிகமான விஷயங்கள் தாளந்துகள் எல்லாத்தையும் தேவன் கொடுக்குறாருன்னா என்ன ரீசன் அப்படின்னா, நாமளே அதிகமாக பலப்படுத்திக்கிறணும், எனக்கு நான் அதிகமான பலன் இருக்குன்னு காமிச்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. விஷயம் எங்கே இருக்குதுன்னா, நம்மளை காட்டிலும் பலவீனமானவர்கள் எங்கேயும் இருக்கிறாங்க, அவங்கள என்ன பண்ணணும், நம்ம போய் தாங்கணும். இப்போ இதுதான் தேவனுடைய திட்டத்தில் ஒரு பேலன்சிங் சொல்லுவோம். சரிநிகர் சமநிலை பிரமாணம் சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது தேவனுடைய திட்டத்தில். இந்த சமநிலை பிரமாணத்தில் தான் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். இப்போ தேவதூதர்களுக்கு அங்கே பலம் இருக்குது, இங்கே மனுஷனுக்கு பலன் இல்லைன்னா இது எப்படி பேலன்ஸ் ஆகணும்னா, அவங்க நமக்கு என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். அவங்க பலத்தை வச்சு நமக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்க பலத்தை வச்சு நம்மளை காப்பாற்றி வழி நடத்தணும். இப்படி ஆகும்போது அது பேலன்ஸ் ஆகிரும். இப்போ இதே ஒரு விஷயத்தை எங்கே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம்னா, நம்மளுடைய சபைக்குள்ளே. சபை மீன்ஸ்னா இந்த ஒரு அழைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களிடத்துலையும் இந்த ஒரு காரியத்தை நம்ம ரொம்ப ரொம்ப மைனூட்டாக நோட் பண்ண வேண்டியது இருக்குது. தேவன் அதிகமான தாளந்துகளை கொடுக்குறார், மற்றவர்களை காட்டிலும் அதிகமான ஞானத்தை கொடுக்குறாருன்னா என்ன காரியத்திற்காக அந்த இடத்துல கொடுத்துருக்கிறாருங்கிறத நம்ம என்ன பண்ணணும், ரியலைஸ் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ எனக்கு எல்லாம் தெரியுது, பரவாயில்ல, தேவன் எனக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டார், அங்கே பாரு அங்கே ஒரு சகோதருக்கு எதுவுமே தெரில அப்படின்னு நினைக்கிறதுக்காக தேவன் அந்த ஒரு ஞானத்தை ஒரு சகோதருக்கு கொடுக்கறது கிடையாது. இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது வெறும் ஒரு சில விஷயங்களில் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தாளந்துகளை தேவன் கொடுத்துருப்பார். அதை ஏன் இன்னொருத்தர் கொடுக்காம நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ஒரு காரியத்தில் பலவீனமான ஒருத்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அவர்களுடைய பலவீனத்தை நம்ம என்ன பண்ணணும், போய் தாங்கணுங்க கூடிய ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்கிறது தான் அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது. இப்போ புரிஞ்சுங்க இல்லையா, அவருடைய திட்டத்தில் இது ஏன் இப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துடைய ஒரு காரியத்தில் வந்திருக்கலாம். இப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவர் ஒரு தேவதூதன் தானே, அவர் படைக்கப்பட்ட போதிலிருந்தே பிரதான ஒரு தேவதூதனாக இருந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறமா மனுஷனை தன்னுடைய ஈடுபலியெல்லாம் கொடுத்துட்டார், மரிச்சார், உயிர் தெழுந்தார். உடனே எங்கே போயிருந்துருக்கலாம், அவர் பரலோகத்திற்கு போயிருந்துருக்கலாம். ஆனால் பரலோகத்துக்கு போனாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ரோல் மாடலில் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த தேவதூதன் அப்படிங்கக்கூடிய ஒரு கேட்டகரிக்குள்ளே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா, நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை பண்ணார். மரித்து உயிர் தெழுந்த உடனே அவர் என்ன பண்ணல, பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படலை. கிட்டத்தட்ட எத்தனை நாட்கள் இருந்தார், 40 நாட்கள் பூமியில் தான் இருந்தார். பூமியில் எந்த நிலைமையில் இருந்தார், மனுஷ நிலைமையில் இல்லை, மகிமையின் ஸ்தானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படலை. இடையில ஒரு கேப்பில் ஒரு இடத்துல இருந்தார். சார்ட் ஆஃப் த ஏஜஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும். ஹெச், அதுக்கப்புறம் ஸ்மால் ஐ, ஸ்மால் கே. ஸ்மால் கே எப்படின்னா நம்ம அப்போஸ்தலரில் வாசிக்கிறோம், அவர் உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு காரியத்தில். ஹெச்ங்கிறது ஈடுபலி, அந்த ஒரு காரியத்தில்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இடையில எல் கோடு இருக்கும், கேபிட்டல் எல், அதில் ஸ்மால் ஐன்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்குது. அதில் தான் அந்த 40 நாள் இருந்தார். 40 நாள் இருந்து என்னென்ன பண்ணார், சீஷர்களுக்கு அதிகமாக தரிசனம் பண்ணி பின்னாடி நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் சொல்லிக் கொடுத்தான்னு பார்க்குறோம். முக்கியமாக இன்னொரு காரியத்தை பண்ணார், வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேரும்படிக்கு அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலிலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டு நேரடியாக பரலத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படாமல் அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நிலைமைக்கு அவர் தன்னை
வச்சுக்கிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவதூதர் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமையில வச்சிருந்தார். இப்போ அந்த ஆவியில தான் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தார் இருக்குது. அப்போஸ்தலர்ல முக்கியமான வசனம் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களோட பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இப்போ 2 வசனத்தில் என்ன நமக்கு கிளியராக புரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 40 நாள் அவர் என்ன இருக்கிறாரு, தேவதூதன் நிலைமையில் இருந்தார். அந்த ஸ்மால் ஐ அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்பிரிட் நேச்சரில் அவர் இருந்திருக்கிறாருங்கக்கூடிய ஒரு காரியம். மற்றவர்களுக்கு தெரியக்கூடிய வகையில் தரிசனமானார். பின்னாடி ராஜ்யத்துக்குரிய காரியங்களை அதிகமாக எல்லாத்தையும் சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் வாசிச்சாச்சு. அப்போது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்ம பேதுருல ஒரு வசனம் வாசிக்க, இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து உங்களுக்காக என்ன பண்ணிட்டு போனார், தம்முடைய அடிச்சவர்களை தொடர்ந்து வரும்படிக்கு ஒரு மாதிரியை வைத்து போனார். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனாக இருக்கிறேன், இதெல்லாம் சொல்லிட்டாரு. என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வர முடியாது. இப்போ அவர் எப்படி போனாரோ அதே மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணணும், மனு குலத்திலிருந்து அந்த மேலே பரலோகத்துக்கு போகக்கூடிய சபையாக போகக்கூடிய ஒரு ஸ்டேஜஸ் இருக்குங்கும்போது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, மரித்தார், தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், அவருடைய பலியை முடிச்சிட்டார், உயிர் தெழுந்து நேரடியாக எங்கே போகலன்னு பார்த்தீங்கன்னா மகிமையின் ரூபத்துக்கு போகல, இடையில எதை கிராஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, தூதர்கள் நிலைமையை கிராஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. கிராஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணார், எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படிங்கிறது பார்க்குறோம். இப்போ நம்மள்ட்ட என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மரித்து நம்மளும் கொஞ்ச நாள் வந்து தேவதூதர் நிலைமையிலேருந்து அதுக்கப்புறம் தான் பரலோகத்துக்கு போவோமோ, அப்படி ஏதாச்சும் இருக்குதா? அப்போ கொரிந்தியர்லாம் வசனம் எப்படி இருக்குது, நாம் இந்த ஒரு நொடி பொழுது இமைப்பொழுதில் என்ன பண்ணிடுவோம், மறுரூபமாக்கப்பட்டுருவோன்னு இருக்குது. அப்போ எங்கே போய் நம்ம அந்த தேவதூதர்கள் நிலைமையை கடக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த கோடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், MLK இருக்குது இல்லையா, ஜம்ப் அடிக்க முடியாது. எம்லேருந்து டேரெக்டாக கேல நம்ம என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஸ்டேஜஸை கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், கிராஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டத்தில் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ நம்மளும் கண்டிப்பாக தேவதூதர்கள் ஆகணுமோ, அப்படி ஒரு கேள்வி வரும்ல, நம்மளும் தேவதூதர்கள் ஆகணுமோ? இவ்வளோ நாளாக இது வேற தெரியல. எப்படின்னா இப்போ மரித்துருவோம், அப்புறம் இருப்போம், அவர் வந்து உயிரோடு எழுப்பும்போது உயிர் தெழுதல் நடக்கும்போது நம்மளும் டப்புன்னு என்ன ஆயிடுவோம், சபையாக உயிர் தெழுந்துருவோம். இப்படி தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். இடையில எங்கேயும் அந்த தேவதூதர்கள் பார்த்து மிஸ் ஆகிட்டு இருக்குதே, நம்ம கண்டிப்பாக அதை கிராஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ எங்கே போய் அதை கிராஸ் பண்ணுறது, இதை கண்டுபிடிக்கணும்னா என்ன கேள்விக்குள்ளே வரணும்னா, ஒய் டோன்ட் ஏஞ்சல்ஸ் கம் டு த ஃபோர்ஃப்ரண்ட் தீஸ் டேஸ்? அதாவது நம்மளுடைய கண்களுக்கு புலப்படும் வகையில் நமக்கு முன்னாடி ஏன் தேவதூதர்கள் இப்பொழுது பிரத்யட்சமாய் வருகிறது இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்விக்கு என்ன பண்ணணும், விடையை கண்டுபிடிச்சோம்னா நம்ம எப்படி அந்த ஸ்டேஜை கிராஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். இப்போ ஏன் வந்து தேவதூதர்கள் நமக்கு பக்கத்தில் தேவதூதர்கள் இப்படி தூங்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி பண்ணுறது? ஏன் யாருக்கு தூக்கம் வருது? முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் போய் தூங்குங்க. இங்கே இருக்கும்போது நம்ம சப்ஜெக்ட் போகுதுன்னா அதை கவனிக்கணும். ஸோ அதை வந்து நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள் பேசும்போது அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நம்ம. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் வரலாம். இப்போது நம்மளுடைய கண்களுக்கு முன்பாக தேவதூதர்கள் பிரத்யட்சமாக என்ன பண்ணுறதில்ல, தோன்றது கிடையாது. இன்னொரு காரியத்தில் பார்த்தோம்னா நம்ம இந்த தேவதூதர்களை நிலைமையை என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, கடந்தாக வேண்டியது இருக்குது. கடந்தாகும் போது தான் நம்ம எங்கே போகும்போதோம்னா சபையினுடைய ஸ்தானத்திற்கு போக முடியும். இப்போ நம்ம எப்படி கிராஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இன்னொரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம கண்களுக்கு முன்பாக அவர்கள் வருகிறது இல்லைங்கிறதுக்கும் கேள்வி கண்டுபிடிக்கும். ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான். அந்த ஒரு ஆன்சரை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஒரு விடை வந்து அந்த இடத்துல வந்துடும். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே நம்ம சொன்னோம், தேவதூதன்கிற டைட்டிலில் ஒரு மீனிங் இருக்குது, ஒரு அப்ரிவேஷன் இருக்குது இல்லையா? அது என்னது? தேவதூதன்னா என்னது? தேவதூதன் அப்படின்னதுக்கு நம்ம ஒன்று சொன்னோம் இல்லையா, தேவனுடைய தூதை யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் என்னது? தேவதூதர். அது தேவதூதர்களாக இருக்கலாம், காற்றுக்களாக இருக்கலாம், அக்னி ஜுவாலையில் இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஈவன் அது கல்லுகளாக கூட இருக்கலாம். புதிய ஏற்பாடில் இருக்கு இல்லையா, ஆண்டவர் இயேசுக்கு சொல்லுவார், இந்த கல்லுகள் கூட என்ன பண்ணும், பேசும் அப்படின்னு சொன்னார். எதை வேணாலும் பேச வைப்பார். ஈவன் கழுதையை கூட என்ன பண்ணியிருக்கிறார், பேச வச்சிருக்கிறார். அப்போது தேவதூதன்கிற இந்த கேட்டகரிலாம் இல்லை. தேவனுடைய தூதனை யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவருடைய தூதை, அவங்க எல்லாருக்குமே என்ன ஒரு டைட்டில் பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா தேவதூதர்களுக்கு கூட ஒரு டைட்டில் பொருந்தும். அப்புறம் தேவதூதர்களுடைய முக்கியமான ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் அதிக பலனும் மகிமை உடையவர்களாக இருப்பார்கள். எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்காக அது கொடுக்கப்படலை, பலவீனமானவர்களை தாங்கணும்னு சொல்லி தான் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு காரியங்கள். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க.
இப்போ வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். இப்போ அவர் போகிறதுக்கு முன்னாடி, இதை எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு காரியம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயுல நம்ம வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் 40 நாட்கள் எல்லாத்தையும் சொன்னார். எடுத்துக்கொள்ளப்படும் போது இதை ரிப்பீட் பண்ணுவார். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, உபதேசம் பண்ணுங்கள். இதில் நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இது இவங்க தான் பண்ணணும்னு சொல்லலை, அங்கே இருந்த எல்லாருக்கும் சொல்லப்பட்டதான ஒரு விஷயம். எப்படி சொல்கிறாரு, அவர் என்னென்னலாம் கட்டளை கொடுத்தாரோ அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன பண்ணணும், உபதேசம் பண்ணுங்கள். ஒருத்தவர் மற்றவர்கள் கை கொள்ளும்படி அவங்களுக்கு என்ன பண்ணணும், இவங்க உபதேசம் பண்ணணும். எடுத்துக்கொள்ளப்படும் போது இது எப்படி சொல்கிறாருன்னா, யூதேயாவிலும் சமாரியாவிலும் அப்புறம் பூமியின் கடைசி பரியந்தம் நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும், சாட்சிகளாக இருப்பீர்கள்னு சொல்லிட்டு போனார். இப்போ ஒர்க் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் பிதாவாகிய தேவனும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சரி, நம்ம சபையாக போகிறதுக்கு என்னென்னலாம் கட்டளைகள் இருக்குது, என்னென்னலாம் வழிவகைகள் இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ பைபிள்னு சொல்லி ஒன்று வந்துருச்சு. இப்போ நம்மளுடைய ஒர்க்கை அவர் என்ன அசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவர்களுடைய கட்டளைகளை மற்றவர்கள் கை கொள்ளணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், உபதேசம் பண்ண வேண்டியவர்கள் இருக்கும். இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் பார்க்குறது சரி, இவ்வளோ கூடுகை சரி, எல்லாமே என்ன ஒரு பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் கை கொண்டு எல்லாருமே என்ன ஆகணும், சபையாக மாறணுங்கிறது தான் ஒரு அல்டிமேட் கோல் அந்த இடத்துல இருக்கும்போது நமக்கான ஒரு கடமையாக அந்த இடத்துல கொடுத்துருக்காரு. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சத்தியத்தை சுவிசேஷத்தை அறிவிப்பது என்னன்னு சொல்லலை, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையெல்லாம் சொல்லாது, என்ன என்மேல் விழுந்த கடமையாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதை கம்பல்சரி அது என்ன தான் வேணும், பண்ணி தான் ஆகணும். நம்ம சொல்கிறதுனால ஒருத்தவங்க என்ன நினச்சிக்கிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லாமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையை நான் என்ன பண்ணுறதில்ல, செய்கிறது கிடையாது. அதனால தான் இப்போ நம்ம சார்ட் ஆஃப் த ஏஜஸில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை பற்றி தான் இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த ஸ்மால் ஐ அப்படிங்கக்கூடிய ஒரு காரியம் தான் தேவதூதர்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையாக அந்த இடத்துல இருக்குது. இதை நம்ம எப்படி கடந்தாக வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ அதிகப்படியான சத்தியங்களை தேவன் கொடுத்துட்ருக்கிறார், அதிகப்படியான தாளந்துகளை இப்போ நமக்கு கொடுத்துட்ருக்கிறார். இப்போ ரீசன் என்னன்னு பார்க்கணும்னா, எதற்காக கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பலவீனமானவர்களை என்ன பண்ணணும், போய் அவர்களுடைய பலவீனங்களை தாங்கணும்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த பார்ட் செய்யும்போது எந்த வேலையை நான் செஞ்சிட்ருக்கிறேன், தேவன் அதிகமான ஒரு ஞானத்தையோ பலத்தையோ ஒரு வல்லமையோ கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது தாளந்துகள்னு வச்சுக்கிட்டான், அதிகமாக கொடுத்துட்டார். நான் இப்போ பலவீனமான ஒருத்தவருக்கு அதை போய் நான் என்ன பண்ணணும், சரி செய்யணுங்கிறதுக்காக நான் அதை யூஸ் பண்ணனாலேவும் யாருடைய வேலையை நான் செஞ்சுட்ருக்கிறேன்னு அர்த்தம், தேவதூதர்களுடைய வேலையை செஞ்சுட்ருக்கிறேன். தேவதூதர்களுடைய மாடல் அதுதானே. தேவதூதர்களுக்கு அதிகமான பலம் வல்லமையை கொடுத்தார். அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, பலவீனமான மனுக்குலத்தை அவங்க என்ன பண்ணாங்க, வழி நடத்தி சீர்படுத்தி தேவனுக்கு பிடிச்சமா வழி நடத்தி கொண்டுட்டு போனாங்களே. இதே ஒரு காரியத்தை நம்ம ஒவ்வொருவரும் நம்மளுடைய இந்த லைஃப் டைமில் என்ன பண்ணியாகணும், செய்து முடிக்க வேண்டியவர்களாக இருக்கணும். அப்போ நல்லா யோசிக்கணும், நம்ம மரித்து உயிர் தெளிந்து அதுக்கப்புறமா தேவனுடைய நிலைமை, தேவதூதனுடைய நிலைமையை கடந்து போகிறோம்னா அப்படி கிடையாது. மாடல் எங்கே வச்சுட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உயிரோடு இருக்கக்கூடிய இந்த ஒரு காலப்பகுதியிலேயும் நம்ம எந்த நிலைமையை கடந்தாக வேண்டும், தேவதூதர்களுடைய நிலைமையை கடந்தாக வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போது நம்ம ஒவ்வொருத்தரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் நமக்கு கொடுத்த தாளந்தை நம்ம மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோமா, இல்லை மற்றவங்களுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோமா? மற்றவங்களுக்காக நம்ம யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு நிலைமைக்குள்ளே இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம், தேவதூதர்கள்ங்கிற நிலைமையை கடந்துட்டுருக்குறோன்னு அர்த்தம். இல்லை நான் வாங்கின தாளந்தை நான் மட்டும்தான் வச்சுக்கிறேன், எனக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வச்சோம்னா, இன்னொரு தேவதூதர் இருந்தார், அவர் அப்படிலாம் நான் கொடுக்க முடியாது, எனக்கு கொடுத்ததை நான் மட்டும்தான் வச்சுக்கிறேன்னு சொன்னவர். யார் அவர்? இவ்வளோ இதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த மனுஷனுக்கு போய் என்னை காவல் காக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னார்லையே ஒருத்தவர். யார்? சாத்தான். இன்னொரு மாடல் அவர் தான். எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு இவ்வளோ பவர் எனக்கு இருக்குது, இவ்வளோ விஷயம், இவ்வளோ ஒரு இடத்துல என்னை வச்சு போட்டு நீங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்க, போய் காவல் காக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னதுனால தான் தேவனுடைய திட்டத்தில் அவன் சாத்தானவே மாறணும். இதே விஷயம் தான் நமக்கு இன்னைக்கு. எல்லாத்தையும் கொடுத்துட்டார், எல்லாத்தையும் நம்ம மட்டும் வச்சுக்கிட்டோம்னா இன்டெரக்டாக நம்ம யார் ஆகிட்டு இருக்கிறோங்க, சாத்தான் ஆகிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். ஆனால் என்னைக்கு நமக்கு கொடுத்த தாளந்தை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, மற்றவர்களுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அன்றைக்கே நம்ம என்ன ஆரம்பிச்சுட்ருக்குறோம், தேவதூதர்கள் நிலைமையை கடந்துட்டுருக்குறோன்னு அர்த்தம். இப்போ இன்றைக்கி கூட நிறைய பேருக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். என்ன இப்போ எனக்கு என்ன ஒரு விஷயம் இருக்குது, ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ சத்தியத்துலேருந்து கொஞ்சம் வழி விலகி செல்கிறாங்க, இல்லை டவுனாக இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது எனக்கு என்ன இப்போ இன்றைக்கி தேவை, நான் அவங்கள போய் சரி செய்யணுங்கிறது. நான் கரெக்டாக இருந்தால் பத்தாதா இந்த ஒரு சத்தியத்தில்
அப்படின்னு சொல்லி நிறைய சகோதர சகோதரிகள் நினச்சிட்டு இருக்கிறோம். அது கிடையாது. வசனம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:11. 1 தெசலோனிக்கேயர் 5:11. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரையொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி. இது ஒரு கட்டளை. ஆக்சுவலா நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரையொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அப்போ நான் இந்த ஒரு சத்தியத்தில் வந்தாச்சு, எனக்கு சத்தியம் கிடைச்சாச்சு, நான் என்னுடைய வாழ்க்கையில் கரெக்டாக இருக்கிறேங்கிறதுக்காக நம்ம என்ன இல்லை, இங்கே ஒரு சபை கூடுதுங்கிறது கிடையாது. அதை நம்ம வீட்டிலேருந்தே பண்ணிட்டு போயிடலாம். ஏன் இங்கே வர்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவரையொருவர் நோக்கி ஒருவரையொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் என்ன பண்ணணும், பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யணும். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் இன்னொரு சகோதரனையோ சகோதரி என்ன பண்ணணும், பக்தி விருத்தி உண்டாகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கணும். பலவீனமாக இருக்கிறாங்களா, நம்ம என்ன பண்ணணும், போய் அந்த பலவீனங்களை சரி செய்து அவர்களையும் நம்மளை மாதிரி என்ன பண்ணணும், கூட்டிட்டு போகணும். நம்ம பலவீனமாக இருக்கும்போது இன்னொரு சகோதரர் என்ன பண்ணுவார், நமக்கு தேற்றுவார். எங்கேயோ இருந்து தேவதூதெல்லாம் வரப்போகிறதில்ல. இப்போ தேவன் அதை ஸ்டாப் பண்ணியிருக்கிறார் தான். பழைய ஏற்பாட்டில் நமக்கு ஒரு ஆபத்துன்னு வந்த உடனே தேவதூதன் கொண்டு என்ன பண்ணார், காப்பாற்றினார் இல்லையா? இன்றைக்கி நம்மளை அப்படி யார் வச்சு காப்பாற்றுறாருன்னு நம்மளுடைய உடன் சகோதரனையும் சகோதரி வச்சு தான். அப்படி செய்கிறாங்களா அவங்க தான் இன்றைக்கி அவர் நம்மளுடைய தேவதூதர்கள். நம்ம போய் செய்யணும். அவங்களுக்கு ஒரு ஆபத்தான டைமில் நம்ம போய் பண்ணோம்னா நம்ம தான் அந்த தேவதூதர்கள். அப்போ அந்த தேவதூதர்கள்ங்கிற கேட்டகரி ஏன் இப்போ ஒரு ஹிடன் பார்ட்டாக தேவன் வச்சிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அது முன்னாடி தேவைப்பட்டுச்சு தான், இப்போ தேவைப்படலை. ஏன் அப்படின்னா நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம தேவதூதர்களாக நம்மளுடைய வாழ்நாட்களே அந்த ஒரு நிலைமையை கடந்தாக வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தேவன் அவருடைய திட்டத்தில் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு காரியத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, ஹைட் பண்ணி வச்சிருக்கிறார். இப்போ இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 10:24-25. எபிரேயர் 10:24-25. மேலும் அன்புக்கும் நற்கிரிகைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லக்கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இது கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். அதனால் நம்ம சொல்கிறதுனால யாராச்சும் ஏதாச்சும் நினச்சிக்கிடுவாங்களோ, இல்லை நினச்சிட்டு போகிறாங்க, இல்லை நம்மளே ஏதாவது சொன்னாலும் சொல்லட்டும். ஆனால் அதுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ணிடக்கூடாது, எந்த இடத்துலையும் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு சொல்லிட்டாருன்னா, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி முக்கியமான கோல் சொல்லிட்டார். நம்ம எல்லாருமே எந்த ஒரு கோலை நோக்கி போயிட்டுருக்கோம், அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரையொருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். அவங்களே வரல, நம்ம எதுக்கு போகணும்லாம் என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. அவங்க வரலையே, அவங்கள என்ன பண்ணணும், வர வைக்கணும். என்ன ஏதுன்னு கேட்டு கண்டிப்பாக வர வைக்கணும். சபை கூடி வருதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா நம்ம தேவதூதர் நிலைமையை கடக்கிறது வீட்டில் இருந்து கடக்க போகிறதில்ல. எங்கே தான் கடக்க போகிறோம், சபை கூடுகையில் தான் அந்த ஒரு விஷயத்தை நம்ம கடந்தாக வேண்டியதாக இருக்குது. அப்போ சபை கூடுதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரியமாக தேவன் அவருடைய விஷயத்தில் கொடுத்துருக்குறார். அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நம்மளுடைய சுய ஒரு காரியங்களுக்காக என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சபை கூடி வருதலை அவாய்ட் பண்ணணுங்கிறது இல்லை. வீக் டேஸில் அவாய்ட் பண்ணுறோமா, பண்ணிக்கலாம், வேறு ஒன்றும் சொல்ல முடியறதில்ல. ஏன்னா விட்டுட்டு வாங்கன்னு சொன்னோம்னா அதுவும் சரி இருக்காது. ஆனால் இன்றைக்கி ஒரு நாளில் தேவனுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சபை கூடுகை வச்சுருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதில் நான் வராமல் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். என்னுடைய சொந்த வேலைகள் தான் பார்த்துருக்கேன், என்னுடைய சொந்த அலுவல்களை பார்த்துட்ருக்கிறேன். மற்ற 6 நாள் பண்ணாத விஷயங்களை தான் நான் இன்றைக்கி பண்ணுவேன் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம என்ன ஒரு நிலைமையில் இருப்போம்னா, அழைக்கப்பட்ட நிலைமைக்கு வந்துடுவோம், தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வந்துடுவோம், உண்மையுள்ள நிலைமைக்கு போகிறது. அதனால தான் சொல்கிறார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், உண்மையுள்ளவர்கள். ஏன் ரொம்ப சிலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதி பேர் எந்த நிலைமையை கடக்கிறதில்ல. தேவதூதர்கள்ங்கிற நிலைமையை கடந்தாதான் எங்கே போக முடியும், சபைக்கே போக முடியும், சபையினுடைய ஸ்தானத்துக்கு போக முடியும். அந்த நாலேஜ் இல்லாமல் நம்ம என்றைக்குமே என்ன பண்ண முடியாது. நான் சபை ஆயிரம் வேணால் சொல்லிட்டு இருக்கலாம் கடைசி வரைக்கும். எப்படி ஆகிறது, என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறது, எல்லாத்தையும் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் என்ன பண்ணணும், நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஒரு விஷயம் மொத்தமாக கான்செப்ட் எங்கே இருக்குன்னா, பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கு பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை என்ன பண்ணணும், தாங்கியாக வேண்டும். அப்படி நம்ம தாங்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், தேவதூதர்களாக மாறுறோம், தேவதூதருடைய நிலைமையை கடக்கிறோம். கடந்து கரெக்டாக நம்ம கோர்ஸை முடிக்கும்போது உயிர் தெழும்போது என்னவா வருவோம், சபையாக உயிர் தெழுந்துருவோம். இந்த ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, நம்மளுடைய மனதில் நிறுத்தி வரக்கூடிய ஒரு காலங்களிலே ஒரு ஆரோக்கியமான ஒரு ஓட்டத்திலே ஓட தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன்.